இன்னைக்கு நம்ம யாரை கூட்டு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, போன வருஷம் எல்லாம் சிஎஸ்கே பயங்கரமா அடி வாங்கினாங்க. சரி, அப்போ சிஎஸ்கே கூடவே சேர்ந்து யாரு சப்போர்ட் பண்ண ஒரு சிஎஸ்கே ஃபேனை, ஒரு மிகப்பெரிய சிஎஸ்கே ஃபேனை தான் நம்ம கூப்பிட்டுருக்கோம். வாங்க ஆதர்ஷ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த சீசன் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்லங்க, சிஎஸ்கேக்கு வந்து ஜிடி மேட்ச் தோத்தோம், அப்படியே எம்ஐ மேட்ச் ஜெயிச்சோம். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நாங்கள் ஸ்டார்டிங்ல தோத்துட்டே வந்தோம், மறுபடியும் ஜெயிச்சோம், மறுபடியும் ஜிடி தோத்தோம், மறுபடியும் எம்ஐ ஜெயிச்சோம். போயிட்டு இருக்குல்ல இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். வருவாங்க பிளே ஆஃப் வருவாங்க, இப்ப அதே தான் பிளே ஆஃப் வரப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போனா டவுன்ஸ் தான், அதுக்கப்புறம் வாய்ப்பு. யார் சொன்னா டவுன்ஸ் போனா டவுன்ஸ்? ஜிடி தோத்தோம், ஆனா எம்ஐ ஜெயிச்சோம். இப்ப இன்னும் 5 போட்டி இருக்கு, இந்த 5 போட்டி தொடர்ந்து ஜெயிச்சா அடிச்சு சொல்றது. அதான் சொல்றேன், டவுன்ஸ் போச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு வாய்ப்புங்கிற. அது ஓகே தான், பட் நம்பிக்கை. ஓகே, நேத்து மும்பை கிட்ட வர ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி சிஎஸ்கேக்கு, அது எப்படி இருக்கு? மாஸ் பிளாஸ்ட். ஆக்சுவலா எனக்கு என்ன எப்படி இருந்துச்சுன்னா, சிஎஸ்கே ஜெயிச்ச மாதிரி இல்ல, எம்ஐ தோத்த மாதிரி இருந்துச்சு அந்த மேட்ச். ஒன் சைடா இருந்து சொல்ல வரீங்க? ஃபுல்லா எனக்கு தெரியல. எனக்கு வந்து டீசெண்டா வந்துட்டு அவங்க பவுலிங் நல்லா போட்டிருந்தாங்க. 159 எம்ஐ முடிச்சு விட்டாங்க, 160 டார்கெட் நம்மளுக்கு வச்சாங்க. அண்ட் பேட்டிங்லையும் கூட ஸ்லோ ஆடின மாதிரி இருந்துச்சு. ஆனா வந்து நம்மளோட கார்த்திக் சர்மா அவரோட இன்னிங்ஸ் சீரியஸா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு யங்ஸ்டர் 14 crores கொடுத்து ஏன் எடுத்தாங்கன்னு ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் பண்ணாங்க கார்த்திக் சர்மாக்கு. எனக்கு அது வந்து இந்த இன்னிங்ஸ்ல ஒரு ப்ரூவ் பண்ணதான் எனக்கு பிடிச்சிருந்தது கார்த்திக் கிட்ட, அவ்வளவுதான். ஆனா அந்த அகில் ஹுசைனை டிராப் பண்ணதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அகில் ஹுசைனை டிராப் பண்ணோம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனாலுமே வி எனிவே ஹேண்டில் த ஸ்கோர் வெல். 200+ போயிருந்ததுன்னா டெஃபினட்டா கஷ்டமா இருந்தோம் சிஎஸ்கே பேட்டிங் அந்த பிச்சில். அதனால வந்து எப்படியோ அகில் ஹுசைன் டிராப் பண்ணாலுமே மிச்ச போலர்ஸை வச்சு 159 எம்ஐ மாதிரி ஒரு லைன் அப்ப முடிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். அதனால அந்த ஒரு பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் இருக்கு, அதுதான் நான் சொல்றேன். சிம்பிள், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணலாமா, இல்ல இதே காம்பினேஷனே கொண்டு போகலாம்? எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு பிச்சுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி. அகில் ஹுசைனும் நூர் அஹமதோட டாமினன்ஸ் வான்கடையில பயங்கரமா இருந்தது, பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க 2 பேருமே சேர்ந்து. ஸோ அது மாதிரி தான் ஒரு பிச்சுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு 1-2 சேஞ்சஸ் தான் பண்ணுவாங்க, இல்ல 1 மினிமம் டு மேக்ஸிமம் ஒரு சேஞ்ச் தான் வரும். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. மோஸ்ட்லி ஒரு வின்னிங் காம்பினேஷன் போறப்போ அந்த கான்ஃபிடென்ட்டோட பிளேயர்ஸ் விளையாடுவாங்கல்ல, கான்ஃபிடென்ட்டான பிளேயர்ஸ் தாங்க. பட் ஆனா இப்போ எல்லாமே யங்ஸ்டர்ஸ் இல்லைங்க, யாருமே இன்செக்யூரிட்டி விஷயம் அந்த ஃபீல் ஆகக்கூடாது, புரியுதுங்களா? இப்போ கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீரே தான். அவங்க வந்து நீ 1-2 மேட்ச் ஆட விட்டாலுமே, இப்போ இந்த ஒரு மேட்ச் அவர் பெர்ஃபார்ம் பண்ணாரு, இவ்வளவு மேட்சஸுமே இவ்வளவு கோடி கொடுத்து எடுத்தோம், எதுக்கு எடுத்தோன்ற மாதிரி மக்கள் வந்து மீடியாவில் அவ்வளவு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள பத்தி. அது ரொம்ப தப்பான விஷயம். அதை அப்படி ஃபீல் பண்ண வைக்க கூடாது. ஒரு இன்செக்யூரிட்டி வரும் உங்களுக்கு, புரியுதா? யங்கான பிளேயர் இப்பதான் உள்ளே வரான் கிரிக்கெட் இதுக்குள்ளேயே, ஐபிஎல் ஆடுறான், அது ஒரு பிக்கஸ்ட் பிரான்ச்சைசிக்கு ஆடுறான், ப்ரெஷர் இருக்க தானே செய்யும். 14 crores நம்மளுக்கு பே பண்ணிட்டாங்க என்ன அப்படின்ற அதுக்காக தான் நேற்று அடாப்டர் டைம் எடுத்தோம், அதை ஆடணும், அந்த மாதிரி தான். ஆனால் ஒரு வின்னிங் காம்பினேஷன் செட் ஆகுறதுன்றது எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த சீசன்ல அந்த அமையல. 1-2 சேஞ்சஸ் அப்படிதான் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணி அவங்க குவாலிஃபயர்ஸ் என்ட்ரி கொடுத்துருவாங்க. அங்க இருந்து தான் ரியல் கேமே ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பக்கா 11 செட் பண்ணிட்டு குவாலிஃபயர்ஸ்ல இருக்க எல்லா கேமே அடிச்சுட்டு இருக்கும். இப்போ கார்த்திக் சர்மா வந்தது ஓகே, ஆனா அவர் யாரோட பிளேஸ்ல வந்தாருன்னு இருக்குல்ல. ஏன்னா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க சர்ஃப்ராஸ் வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. எஸ் கரெக்ட். ஆக்சுவலி ஆமா, நான் என்னடா அது கார்த்திக் வராரு ஏன் அப்ப என் பக்கத்துல இருந்து அவர் சொல்லியிருந்தாரு, இல்லப்பா கார்த்திக் வந்து லாஸ்ட் மினிட்ல பிரஷர் அப்போ ஆட வந்தாருன்னா அவருக்கு ஆட வராது, அந்த பிரஷர்ல அவரால் ஆட முடியாது. அது வந்து ஆனா சர்ஃப்ராஸ் அண்ட் பிரேவிஸ் அவங்க இறங்கினாங்கன்னா அவங்க முடிச்சிருவாங்க அந்த பிரஷர்ல. அதே வந்து இந்த இடத்துல நம்ம சர்ஃப்ராஸை விட்டோம்னா அவன் அடிச்சிருவான். ஆனா வந்து கார்த்திக்கு சான்ஸ் கொடுக்காத மாதிரி ஆயிடும். கார்த்திக் வந்துட்டு அந்த பிரஷர் டைம்ல வந்தாருன்னா அந்த பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால அவங்கள ஃபர்ஸ்டே அமிச்சிட்டாங்க, புரியுதுங்களா? அதான் எங்க கேம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதே விஷயம் தான். அதனாலதான் அவங்க வந்து கார்த்திகை ஃபர்ஸ்ட் அமிச்சாங்க, அந்த விஷயம் தான், வேற எதுவும் இல்லை. நம்ம எல்லாமே இப்ப மத்த பிளேயர்ஸ் இப்ப ஓகேவா இருக்காங்க. ஆனா ஒரு பிளேயர் மட்டும் இந்த ஒரு சீசன் ஃபுல்லாவே ஸ்கேம் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நம்ம யாரு? நம்ம சிவன் துபே. ஏன்னா அவரு பேட்டிங் ஒரு கன்சர்னா இருக்கு, ஓகே. நிறைய டிராப் கேச்சஸ் நிறைய, நேற்று 2 நினைக்கிறேன், 2 நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. சரி பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு ஹீல் கம்பேக், ஹீல் கிவ் அ ஸ்ட்ராங் கம்பேக். கம்பேக் கொடுக்குறாரு, ஓகே. இப்போ நிறைய டிராப் கேச்சஸ் இருக்குன்னு போது அவர் இம்பாக்ட் பிளேயரா வச்சு ட்ரை பண்ணலாம்ல. ஏன்னா ஃபீல்டர்ஸ் பெட்டர் ஃபீல்டர்ஸ் இருக்கும்போது ஓகே. அப்படி நீங்க அந்த ஐடியால, அது ஒரு ஐடியாலஜி, ஒரு டீமோட ஐடியாலஜி. இப்போ மேனேஜ்மெண்ட் என்ன டிசைட் பண்றாங்க நமக்கு தெரியாது. இம்பாக்ட் யாரை எடுத்துட்டு வருவாங்கன்றது ஸ்டீஃபன் ஃபில்மிங் அண்ட் கோ அவங்களோட தான் டிசிஷன் ஃபுல்லாவே. இது நம்ம இங்க ஆனா ஒரு ஐடியாலஜி சொல்லலாம், இவங்களுக்கு இவங்க எடுத்துட்டு வரலாம், இவங்களுக்கு இவங்க எடுத்துட்டு வரலாம். நீங்க சொன்னீங்கல்ல கார்த்திக் சர்மா இடத்துல அகில் ஹுசைன், அந்த இடத்துல இல்ல அகில் ஹுசைன் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், ஏன் அகில் ஹுசைன் எடுத்துட்டு வரல? அதே மாதிரி இப்போ இம்பாக்ட்ல இருந்து சர்ஃப்ராஸ் எடுத்துட்டு வந்துக்கலாம், ஏன் சர்ஃப்ராஸ் வரல, ஏன் ஒன் டவுன்ல இவர் வரல? அது ஒரு ஐடியா நம்ம பேசிக்கலாம். ஆனா டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயம் இருக்கு, அவங்க டிசைட் பண்றது தான் இங்க ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி. அவங்க தான் மெயின் ஃபோக்கஸ். எனக்கு தெரிஞ்சு ருத்து அண்ட் ஃபிளெமிங் அண்ட் கோ அவங்க தான் அந்த மெஜாரிட்டியா பார்ப்பாங்க. நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் அவங்களுக்கு, அதுதான் விஷயம். ஆனா அவங்க வந்து கரெக்டா இருக்கிற மேனேஜ்மெண்டோட டிசிஷன்ஸ்லாம் உங்களுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஓகேவா? கொஞ்சம் இப்படி இருக்கு, 50-50 தான் எனக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஸ்குவாட் வந்து இன்னும் பெட்டரா செலக்ட் பண்ணிருக்கலாம் நான் நினைக்கிறேன்.
ஸ்குவாட் ஓகே. இப்போ மேட்ச் பை மேட்ச் வந்து இருக்கிற சேஞ்சஸ் பத்தி சொல்றேன். சேஞ்சஸ் அதாங்க. இப்போ வந்து லுங்கி நீடி வந்து ஆப்ஷன்ல இருந்தாரு, அவரை யூஸ் பண்ணிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்ப டெல்லிக்கு அவர் பேக்கப் பிளேயர் தான். ஆமா, மிச்சல் ஸ்டார்க் பேக். ஸோ இப்போ லுங்கி நீடிக்கு ஸ்பாட் இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து சிஎஸ்கே அங்கே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா வந்து நம்மளோட ஒரு ஸ்பென்சர் ஜான்சன் எட்ரி கொடுத்துருக்காங்க, இன்னும் மேட்ச் ஆட வைக்கல. நாத்தன் எலிஸ் இருக்காருன்ற ஒரு கேம்ல வந்துட்டு இன்னொரு பவுலர் மேல அவங்க டிபெண்டா போல. இப்ப பாருங்க நாத்தன் எலிஸ் ரூல்ட் அவுட், அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஸ்பென்சர். அதே இடத்துல நீ ஆக்ஷன்ல லுங்கி நீடியை யூஸ் பண்ணியிருந்தானா உனக்கு எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்? அவன் இருந்திருப்பானே, மேஜர் பவுலராகவே இருந்திருப்பானே. எவ்வளோ ஒரு பக்காவான ஸ்லோவா இருக்கார் போடுவார். ஸ்லோ பால்ஸ் அவரோட டெலிவரிஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். நம்ம அந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ணிட்டோம் ஆப்ஷன்ல. அதுதான் அந்த மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ் வந்து 50-50 எனக்கு அந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ரொம்ப வேஸ்ட்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப மாசம்னு சொல்ல மாட்டேன். ஒரு இடத்துல கரெக்டான முடிவு எடுக்கணும்னா அந்த இடத்துல கரெக்டாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் சேஞ்சஸ் பண்றது. ஏதாவது இருக்கும், ஏதாவது விஷயம் இருக்கும், அது பண்ணுவாங்க. சேஞ்சஸ் பண்றதுன்றப்போ ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருந்துச்சு. எந்த இடத்துல வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் ட்ரிகர் ஆனாங்கன்னா, ஒரு இன்ஜூர்ட் ஆன பிளேயருக்கு ரூல்ட் அவுட் பிளேயர் ரூல் ஆயிட்டாரு நேத்தன் எலிஸ். அவருக்கு பதிலாக ஒரு பிளேயர் நம்ம ஒரு ஃபாரின் பவுலர் கொண்டு வரோம், அவரையுமே ஒரு இன்ஜூர்ட் ஆன பிளேயரே மறுபடியும் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. 7 கேம் அப்புறம் தான் ஸ்பென்சர் ஆக்சுவலி நெட்ஸ்கே வந்தாரு. கரெக்டா 7வது 8வது கேம் தான் நெட்ஸ்கே வந்தாரு அவரு. எனக்கு அதுவும் வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. பட் சரி, என்ன பண்றது, இந்த சீசன் ஃபுல்லாவே அன்எக்ஸ்பெக்டடா தான் இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடக்குது. தலை வருவாரு மீடியா ஃபுல்லா போடுறாங்க. எனக்கு அது என்ன, யாரை நம்புறதுங்க, ஏங்க இப்படி பண்றீங்க, ஸ்கேம் பண்ற மாதிரி இருக்குங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். அது மீடியா பண்றது, அவங்க தான் ஸ்கேம் பண்றாங்க, மீடியா தான். தலை வருவாரு நீங்க ஃபேன்ஸ்குள்ள ஹைப் ஏத்துறீங்க, அது ரொம்ப தப்பான விஷயம். சென்னை ஐபிஎல் சொன்னாங்களா தலை இஸ் பிளேயிங், லயன் இஸ் கமிங்? அவங்க இன்ஸ்டால போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க, தோனி வந்து பிராக்டிஸ் பண்ற மாதிரி. தோனி பிராக்டிஸ் பண்ற மாதிரி போடுறாரு. ஹி இஸ் ஜஸ்ட் கிவிங் இஸ் ஃபிட் செக்ங்க. ஹி இஸ் நாட் ஃபுல்லி ஃபிட். ஒரு ஃபுல்லி ஃபிட் இல்லாத பிளேயரை வி கேனாட். அதாவது ஒன் மோர் திங், அவர் வந்து ஒரு பெரிய பிளேயர் சிஎஸ்கேக்கு. அதுக்காக அவர் என்னன்னா ஃபர்ஸ்ட் அவரோட விஷயம் என்ன யோசிப்பாருன்னா, ஒரு 11 ஒன்று இருக்கு, எல்லாமே யங்ஸ்டர்ஸ். அதுல இருந்து ஒருத்தர் ஸ்பாட்டை எடுத்து இவர் வரணும்னு நினைக்கவே மாட்டார். ஸ்பாட் செட் ஆயிடுச்சுன்னா ஸ்பாட்லைட் ஃபர்ஸ்ட், ஒரு ஸ்பாட்லைட் வேணாம் தான் ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் இஸ் அப். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சஞ்சு சாம்சன் அதுக்காக ரீப்ளேஸ்மெண்டா வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சஞ்சுவோட இடத்த இப்போ எல்லாருமே வந்து ஒரு இது இருக்குல்ல, தோனிக்காக தான் போறோம், தோனின்ட்டு கரெக்டா அந்த ஒரு மார்க்கெட்டிங் இருக்கு. ஆனா வந்து தோனியே என்ன நினைப்பாருன்னா, இந்த இடத்துல நான் ஸ்குவாடை சேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்தா அது தப்பா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு யங்ஸ்டரோட பிளேஸை எடுத்து நான் வந்தேன்னா இட் ஒன்ட் பி கிரேட். ஒரு 11 செட் ஆயிடுச்சுன்னு தான் அவர் நினைப்பாரு. அண்ட் அங்க ஸ்டேடியம்ல வந்தா கூட கேமராமேன் என்ன பண்ணுவான், சும்மா இருக்க மாட்டான், ட்ரெஸ்ஸிங் ரூம் தான் ஃபோக்கஸே இருக்கும். ஸ்கிரீன்ல ஒரு 20 வாட்டியாச்சும் தோனி போட்டோ காமிச்சிருவாங்க. அவங்கள பார்த்து ஃபேன்ஸ் கத்துவாங்க, ஃபேன்ஸ் கேமை மறந்துடுவாங்க, அந்த 11 பிளேயர்ஸ் மறந்துடுவாங்க. அந்த 11 பிளேயர்ஸ்க்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் ஆகும். அந்த விஷயம் தான் அந்த கேப்டன் டிசைட் பண்ணிருக்காரு. அந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி ஒரு அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு தோனி வரல. ஆனா இப்ப 5 போட்டி முடிஞ்சா சேர்ப்பாங்கல, 2 போட்டி இருக்கு, எல்எஸ்ஜி அண்ட் எஸ்ஆர்ஹெச். 10ஆம் தேதி 18ஆம் தேதி எழுதி வச்சுங்க. 18ஆம் தேதி மேட்ச்ல அவர் இருப்பாரு, டெஃபினட்டா வருவாரு. அவரோட என்ட்ரி கிரவுண்ட்ல கால எடுத்து வைக்கும் போது ஜென்னு போடுவாப்ல, நீ சிங்கம் நிறைய பாட்டு 20 வாட்டியாவது நான் போட சொல்லுவேன். அவ்வளவுதான், நான் மெசேஜ் டெய்லி அனுப்புவேன். சென் ப்ரோ செந்தில்னா எனக்கு தெரியாது, தோனி வந்தா நீ அந்த பாட்டை போடுற, 20 வாட்டி போடுற, அப்புறம் இன்னொரு பாட்டு லப்பர் அந்த பாட்டுல நீ பொட்டு அந்த பாட்டு வரும்ல, பொட்டு வச்ச அந்த பாட்டு எனக்கு தெரியாதா, நீ போடுற எல்லா மேட்சும் நான் அனுப்புவோம் அவருக்கு. எல்லாத்துக்குமே எல்லா வாட் அவர் ரிப்ளை. கூட மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது எங்கள் வீட்டில் எங்கெல்லாம் எல்லா நாளும் காட்டு அந்த பாட்டு அது ஒரு பிரைமரியா வச்சிருக்காரு செந்தில் ப்ரோ. அவர் வந்து எங்கள் வீட்டில் அந்த பாட்டு பயங்கரங்க. அந்த ஸ்டேடியம் வைபுக்கே செட் ஆகுங்க. சேப்பாக்கு அந்த சிஎஸ்கே மைன் மட்டும் இல்ல, சேப்பாக்குல நீ சிஎஸ்கே ஒரு கேம் ஜெயிச்சாலே அந்த பாட்டு தான் அந்த அது எப்பவுமே அது ஒரு நல்ல பாயிண்ட். செந்தில் விஜய் ஜென்னு பிளான் பண்ண சூப்பரான விஷயம். அந்த இடத்துல ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க தோனி வந்தாருன்னா கிரவுண்ட்ல எல்லாரோட ஃபோக்கஸும் தோனி மேல போயிடும். அது அவருக்கும் தெரியும். ஆமா, அதனாலதான் அவர் ஸ்டேடியம்க்கே வராம இருக்காரு. இல்லன்னா அவர் ஸ்டேடியம்க்கு வந்தா உட்காரலாம்ல, உள்ள ட்ரெஸ்ஸிங் உட்கார்ந்தாலே. அதுதான் ரீசன் அப்படின்னா, தோனியை விட இல்ல தோனிக்கு ஈக்குவலா தோனியை விட பெரிய லெஜெண்ட் தான் வந்து சச்சின். அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மென்டரா வந்து ஒரு டக்அவுட்ல வந்து எம்ஐ டக்அவுட்ல வந்து உட்கார்ந்து இருந்தாரு, கைட் பண்ணாரு எல்லா பிளேயருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணாரு. அது ஏன் தோனியால இப்ப நீங்க தோனி கைட் பண்ணலன்னு சொல்ல வரீங்க? தோனி கைட் பண்ணல சொல்ல, அவர் டக்அவுட்ல வந்து இருக்கும்போது யங்ஸ்டர்ஸ்க்கு அதுவே ஒரு பூஸ்ட் ஆகாது. அது டக்அவுட்ல தான் கைட் பண்ணு இருக்கா? லீலா பேலஸ் ஹோட்டல்ல ரூம் இருக்கு, மீட்டிங்ஸ் இருக்கு. அங்க ருத்ராஜுக்கோ இல்ல ஃபிளெமிங் அண்ட் கோக்கோ இல்ல இந்த யங் 11 பிளேயர்ஸ் யார் ஆட போறாங்களோ அவங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அங்க கொடுக்க முடியாதா? அங்க நோட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்களா அவங்க? அது பண்ண முடியாது. என்னங்கிற ஒரு பிளேயரா டக்அவுட்ல வந்து மேட்ச் சிச்சுவேஷன்ல கரண்ட் மேட்ச் டு மேட்ச் அப்டேட்ஸ் அப்படி கொடுத்து அப்படியும் பண்ணலாம். ஆனா வந்து அதை அவர் பண்ணலனாலுமே அதுதான் இப்ப உங்களுக்கு புரியுதா? இப்ப அவர் கிரவுண்டுக்கு அங்க நின்றாருனாலே போக்கஸ் ஃபுல்லா அவர் மேலதாங்க போகுது. அதுதான் அவர் ஃபீல் பண்றாரு. அது பண்ணக்கூடாதுன்னு அவர் ஃபீல் பண்றாரு. ஏன்னா அந்த 11 பிளேயர்ஸ் கிட்ட மிஸ் ஆயிடுது. புரியுதுங்களா? அவரை கேமரால காமிச்சா மொத்த ஃபேன்ஸ் அவருக்கு தான் பேரு.
ஃபுல்லா அவர் பேர் தான் கத்துறாங்க. அது அவருக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து இந்த 11 பிளேயர்ஸ் ஆடுறாங்க, இவங்களை நம்ம மறந்துட்டு அவரை கத்துறோம். அது அவருக்கு கொஞ்சம் இன்செக்யூரா ஃபீல் ஆகுது. நம்ம பண்ற தப்புன்னு அவருக்கு ஃபீல் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. தோனி சொன்னாரு எதனால? இல்ல நான் வந்து ஒரு ஃபீலிங்கா சொல்றேங்க. அவர் இப்போ இதுதான் ஹானஸ்டான விஷயம். அவர் கிரவுண்டுக்குள்ள என்ட்ரி ஆனாலுமே இல்ல டக் அவுட்ல ஒரு கிளாஸ் இருக்கும்ல வெளியே தெரியற மாதிரி, அங்க நின்றாலுமே ஃபுல் கேமராவே அவரை தான் திருப்பும். அவரை ஸ்கிரீன்ல காட்டுவாங்க. ஃபுல் ஃபேன்ஸுமே அவர்கிட்ட தான் போகும். அந்த ஒரு விஷயம் அங்க நடந்துச்சுனாலே மிச்ச பிளேயர்ஸை நம்ம எல்லாரும் மறந்துடுறோம். 20% கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க. 80% அவருக்காக தான் கத்துவாங்க. சரிங்களா? அவருக்காக கத்துங்க, தப்பெல்லாம் கிடையாது. நம்ம கத்தி தான் ஆகணும். அவர் நம்மளுக்காக 5 கப்பு 5 டிராஃபி பிளஸ் 2 CL T20 எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. நம்ம பிரைட் ஆஃப் இந்தியா அவரு. ஸோ we can shout his name, we can cheer for him. பட் அவரு இந்த இடத்துல அந்த 11 பிளேயர்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும்ன்றது அவர் நினைப்பாரு. புரியுதுங்களா? இட்ஸ் டைம் டு அடாப்ட் நியூ. இப்போ தோனின்றது இவ்வளவு வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தோம், நம்ம அவருக்காகவே வந்தோம், எல்லாமே சியர் பண்ணோம், மாஸ் பண்ணிட்டோம், தோல்வியும் வெற்றிலையும் சேர்ந்தே இருந்தோம் சென்னை கூட. பட் இப்போ ஐ கெஸ் இட்ஸ் டைம். அதாவது அவர் வந்துட்டு இன்னி இந்த கைடிங், இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது மோஸ்டா இந்த சீசன் அதிகமா அவர் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதுதான் எழுதி சொல்றேன். நான் சொன்னேன்லங்க, கைடு வந்து டக் அவுட்ல தான் பண்ணணும்லாம் கிடையாது. மேட்சுக்கு முன்னாடி இப்போ எம்ஐ மேட்ச் ஆட போறோம்னா அந்த டீம்ல எப்படி பிளேயர்ஸ் இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாம இருக்குமா? நீங்க சொல்லுங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அவருக்கு ஈஸியா பழக்கப்பட்ட பிளேயர்ஸ் தான். எல்லாருமே தெரியும் அவருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல அவர் அவங்களோட ஹைலைட்ஸ் தான் பார்த்திருப்பாரு. அந்த வழியா அந்த பிளேயர்ஸ்க்கு எல்லாம் கைட் பண்ணுவாரு. அதுதான் விஷயம். ருத்துவோட கேப்டன்சி, அந்த ஃபீல்ட் செட் நீங்க பாத்திருப்பீங்க. ருத்துவோட 2 மேட்ச்ல 3 மேட்ச்ல அந்த ஃபீல்ட் செட் சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? ருத்து அதை தனியா ஹேண்டில் பண்ணிருப்பாருன்ட்டு. பிரஷர் அவ்வளவு சீக்கிரம் அவரால் ஹேண்டில் பண்ண டெஃபினட்டா முடியாது. அதனால சொல்றேன், தோனியோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஃபீல்டிங் ஐடியாஸ் டெஃபினட்டா இதுக்குள்ள இருக்கு. அதுதான் மெஜாரிட்டியான விஷயம். அதுதான் உண்மை. அது அதிகமா அதை பேச மாட்டாங்கிறேன், அவ்வளவுதான். அது நான் பச்சையா சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இதுதான் உண்மை. அவரோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டெஃபினட்டா இருக்கு. அது இல்லாம சிஎஸ்கே மூவ் ஃபார்வர்ட் இன்னும் வரல இப்போ. சரிங்களா? அதேதான், அவ்வளவுதான் விஷயம். ஓகே. இப்போ தோனி வந்து அஸ் அ பிளேயரா சிஎஸ்கேக்கு இன்னும் வேணுமா? ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறாங்களா? ஃபேன்ஸ் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க வேணும், எனக்கு வந்து வரணும் தோனி. இப்ப நிறைய பேர் வந்து இந்த சீசன்ல தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கே வராங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு தான் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? எப்படியா தலையை ஒரு தடவை என்ட்ரி கொடுத்து பாத்திர மாட்டோமா, அவரோட ஸ்டம்பிங் பாத்திர மாட்டோமா, ஒரு 6 பாத்திர மாட்டோமா? ஏன்னா வந்து நீங்க டிக்கெட் விற்கிற ரேட்டுக்கே உங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது, என்ன நடக்குதுன்ட்டு. ஒருத்தர் ஒன்னொன்னு வித்து தான் வராங்க டிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு. அந்த விஷயத்துல வந்து அவங்க சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்க அம்மாக்கு என்ன ஆசை இருக்கும், நம்ம பையன் தோனியை பார்த்துட்டா அவன் சந்தோஷமா இருப்பான், நல்லா படிப்பான், அந்த ஒரு விஷயம் இருக்கும்லங்க. ஒரு பேரண்ட்ஸ்க்கான விஷயம் அதுதான், பையன் சந்தோஷமா இருக்கணும், அந்த விஷயம் தாங்க. அதே மாதிரிதான் தலையை பார்த்துட்டா சந்தோஷமா இருப்பான், அதான் விஷயம். இப்போ தோனி தேவைன்றதெல்லாம் இல்லை. தோனி எனக்கு தெரிஞ்சு if he'll be there in the squad, if he's not there in the squad, he will be definitely with CSK forever. ஓகேவா? எல்லோட ஒரு மேஜர் எம்எஸ். இப்போ ரீசெண்டா பாக்குற இன்ஸ்டால இந்த ஆன்லைன்லாம் பாக்குறப்போ சிஎஸ்கே அல்லாத அதர் பிரான்ச்சைஸ் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, தோனி ஒரு ஓவர் ரேட்டட் பிளேயரு அந்த மாதிரி சொல்றாங்களா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓவர் ரேட்டடா? அவர் என்னென்ன பண்ணி கொடுத்துருக்காங்க, அவர் ஹிஸ்டரியை போய் பார்த்துட்டு சொல்லுங்க, அப்புறம் அவர் ஓவர் ரேட்னு சொல்லுங்க. அதான் ஒரே விஷயம் சொல்லுங்க. இவங்க இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் ரிப்ளை கொடுக்க மாட்டேறாங்க. நான் கிளீனா சொல்லுவேன், இந்தியாவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, சிஎஸ்கேக்கு என்ன பண்ணியிருக்காருன்ற அவர் ரெக்கார்ட்ஸ் போய் எடுத்து பாருங்க. அவரை மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் இருக்காங்களா இந்தியால? அவர் மாதிரி ஒரு ஃபினிஷர் இருக்காங்களா? இருக்காங்க. நிறைய மேட்ச் 2007 வேர்ல்டு கப் நீங்க அடிப்பாங்க நீங்க நம்பினீங்களா? எடுத்து கொடுத்தாரு. 2007 யங் ஸ்குவாட வச்சு T20 வேர்ல்ட் கப்ல எடுத்து கொடுத்தாரு. கால அடிப்பாங்கன்னு நீங்க நம்பினீங்களா? ஃபுல் யங் ஸ்குவாடுங்க, அடிப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா? அடிச்சு காமிச்சாரு. 2001 வேர்ல்டு கப் எடுத்து கொடுத்தாரு. அதுதான் விஷயம். அவரை மாதிரி ஒரு பிளேயரை நீங்க ஓவர் ரேட்டட்னு சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை யோசிங்க. நீங்க அவர் இடத்துக்கு போயிருந்தா உங்களால அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமான்னு யோசிங்க. சும்மா அடுத்த உடனே நான் வந்து இவரு ஃபேன்ரா, தோனிலாம் ஒண்ணுமே இல்லை, எதுக்கு அந்த பாயிண்ட்ன்ற நானு. அதுதான் ப்ரோ, அவர் ஓவர் ரேட்டட்னு சொல்றது நீ முதல்ல நீ 10 தடவை யோசி. அவரை நீ சொல்றது நீ ஃபர்ஸ்ட் லாய்க்கா இருக்கேன்னு யோசி. அவர் இந்தியாவுக்கு அவ்வளவு பண்ணிருக்காரு. இஸ் ஆல்மோஸ்ட் பிரைட் ஆஃப் இந்தியான்னு தான் சொல்றேன். MS தோனினா பிரைட் ஆஃப் இந்தியா, மகேந்திர சிங் தோனி. தேங்க்யூ தரன் போட்டிருக்கீங்க. அதுதான் அதான் எனக்கு நான் இந்த பேட்ச் வந்து இந்த என்ட்ரிக்கு போட கூடாதுன்னு தான் நினைச்சேன். இது வந்து என்னோட SRH மேட்ச்க்கு எடுத்துட்டு போறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தேங்க்யூ தலன்றது. சரிங்களா? அவரை மாதிரி எந்த ஒரு பிளேயரும் கிடையாது. அதுதான் இந்த ஒரு பேட்ச் நான் ரெடி பண்ணதுக்காக. ஓகே, எல்லா மேட்சும் போயிடுறீங்க, சேப்பாக்கம் நடக்கிற எல்லா மேட்சும் போயிடுறீங்க. எப்படி மேனேஜ் பண்ணீங்க ஃபினான்ஷியலா? ஃபினான்ஷியலாம் கஷ்டம் தாங்க. எல்லாருக்கு முன்னாடி ஒரு கஷ்டம் இருக்கு, அதை வெளியே சொல்லிக்க மாட்டோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் வீட்டுல, அதை வெளியே சொல்லிக்க மாட்டீங்க. இப்போ நீங்க இவங்களுக்கு இந்த கேமராமேன் அவங்க கேங் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா, அவங்க கஷ்டம் இருக்குடா அப்படி இப்படின்ட்டுலாம்?
சொல்லியிருக்க மாட்டீங்கல்ல. உங்களுக்கு பின்னாடி ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு பின்னாடி ஒரு கஷ்டம் இருக்கு. உடனே நினைச்சிருவாங்க, இவன் இந்த டிக்கெட்ல போறான்டா, இவன் எப்படிடா போறான், இவ்வளவு காசுலாம் இருக்கு, இவனை தமிழ்நாட்டை யாரும் வாங்கி வச்சுட்டானா, இவனே எவ்வளவு சொத்து இருக்கான்ட்டு அப்படிலாம் நினைச்சுக்கிறாங்க பாதி பேர். நிறைய காசு இருக்கு, நம்மளுக்கான கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். அதுதான் அந்த மாதிரி சொல்லணும்னா நான் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆன்லைன்ல தான் எடுக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்லி ஆன்லைன் தான் எடுக்கிறேன். நான் கரெக்டாக மெத்தட் வச்சு நான் அழகாக புக் பண்ணிடுறேன், எனக்கு எடுத்துடுறேன். இல்லைன்னா எனக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் ஆன்லைனில் புக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க, எம்ஆர்பிக்கு எனக்கு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். டிக்கெட் ப்ரைஸ்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு? டிக்கெட் ப்ரைஸ் எனக்குன்னு கம்ஃபர்டபுள்னு இல்லை. இப்போ 5 மேட்ச் முடிஞ்சிருக்கு. இந்த 2 மேட்ச்ல வந்துட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு என்னன்னா, இப்போ 2000 rupees சிடி லோவர்னு ஸ்டாண்ட்ஸ் விற்கிறாங்க. ஐஜேகே லோவர் வந்து 4700 rupees. அதே மாதிரி ஐஜேகே அப்பர் வந்து 3500, சிடி அப்பர் வந்து 4000 rupees. 3 ஸ்டாண்ட்ஸ் ஓப்பனே பண்ணல அவங்க. FGH எல்லாம் ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஃபுல்லாக ஸ்பான்சர் டிக்கெட்ஸ்ன்னு சொல்றாங்க. எனக்கு இந்த இடத்துல தான் கொஞ்சம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இந்த இடத்த பண்ணாங்கன்னா, ஐ மீன் இந்த டிக்கெட் ரேட்டை அட்லீஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா, இந்த 2000 1500 பண்ணிட்டு 4700 3700 வரைக்கும் பண்ணாங்கன்னா, அண்ட் ஆன்லைன்ல எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா இன்னும் நிறைய ஃபேன்ஸ் வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற சிச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சு போன விஷயம் தான். பிளாக்ல அதிகமாக விற்கிறாங்க, பிளஸ் பிளாக்லயும் ஸ்கேம் பண்ணி விற்கிறானுங்க. எனக்கு அந்த விஷயம் தான் ரொம்ப இரிட்டேஷன் காசு பண்ணுது. நீ பிளாக்ல வித்துக்கோ, பிரச்சனை இல்லை. நீ காசு ஏர்ன் பண்ற, உனக்கு அந்த அதுல ஏர்ன் பண்ணதான் தான் இருக்கு. நீ படிச்சு ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கல, நீ டிக்கெட் வித்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிற, ஏர்ன் பண்ணிக்கோ. ஒரிஜினல் டிக்கெட்டை எடுத்து குத்துரு. ஆனா அதையும் தாண்டி உனக்கு ஸ்கேம் பண்றானுங்க, ஃபேக் டிக்கெட்டை பிரிண்ட் அடிக்கிறானுங்க. பிசிக்கல் டிக்கெட்டு சேப்பாக் வருது, சேப்பாக் வந்து வருது, ஓகே, நீ அதை விற்கிற, ஒரிஜினலா எடுத்துட்டு போய் கொடு. அந்த 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 ஃபேமிலி உனக்கு 7000 ஒரு டிக்கெட் கொடுக்குதா, ஒரிஜினல் டிக்கெட்டை கொடு. ஸ்கேம் பண்ணா தயவு செஞ்சு, பிரிண்ட் அடிச்சு விற்காத. அதுதான் கேவலமான விஷயம். அது நான் இந்த சீசன்ல நிறைய பார்த்துட்டேன். ஆமா, நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. சரிங்களா, விவிஐபி டிக்கெட் எல்லாம் வந்து பிரிண்ட் அடிச்சு விற்கிறான் அவன். அது ஏர்ன் பண்றாங்க, 30-40K ஏர்ன் பண்றாங்க. எனக்கு அது ரொம்ப அசிங்கமாப்பட்டுச்சு. எடுக்கிறியா, ஒரிஜினல் டிக்கெட் எடுத்துட்டு போய் கொடுத்துரு தயவு செஞ்சு. அதுதான் விஷயம். அந்த ஸ்கேம் பண்ற விஷயம் நிறுத்தணும். அண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதை எப்படி நிறுத்தலாம்னா, அவங்களால பண்ண முடியும். ஆன்லைன்ல எக்ஸ்ட்ரா டிக்கெட் விட்டாங்கன்னு வச்சுக்கோ, பிசிக்கல் ஸ்பிரிண்ட் ஆகிறது கம்மியாயிடும். புரியுதுங்களா? அப்போ வந்துட்டு ஆன்லைன்ல எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் விட்டாங்கன்னா டெஃபினட்டா இன்னும் ஃபேன்ஸுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும் டிக்கெட் புக் பண்றதுக்கு. இப்போ நம்மள மாதிரி உங்களை மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் புக் பண்ணலாம். புரியுதுங்களா? அதுதான் விஷயம். நான் எதுக்காக டிக்கெட் பிரைஸ் பத்தி கேட்கறேன்னா, லாஸ்ட் டைம் எங்களோட டீம் வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியம் அந்த வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒப்பீனியன் கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி போயிருந்தப்போ ஒரு ஃபேமிலி நாங்க பார்த்தோம். அவங்க என்ன பண்ணாங்க, வெளியே ரொம்ப நேரமா உட்காந்து எங்க கிட்ட ஸ்கோர் கேட்டுட்டு இருந்தாங்க. எப்போ மேட்ச் முடியும், இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆகுமா, சிஎஸ் ஜெயிச்சிருமா கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்க எதுக்கு என்ன விஷயமா கேக்குறீங்கன்னா, என் பையன் உள்ள மேட்ச் பார்க்க போயிருக்கான், நாங்க மேட்ச் பாக்குறதுக்காக வெளியே, அவன் வரதுக்காக நாங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு நல்ல ஒரு ரீசனபிளா பிரைஸ் இருந்துச்சு, நாங்களும் உள்ள போய் பார்த்துருப்போம். பையன் உள்ள போயிருக்கான் மேட்ச் பாக்குறதுக்காக. ஆமா, அப்பா அம்மா வெளியே இருக்காங்க. ஆமா, சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன் தான். சரி, அது மாதிரி அமைச்சிருக்காங்க. இப்போ எங்களுக்கு பிரைஸ் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா ஃபேமிலியே போய் பார்த்துருப்போம். இப்போ பையன் மட்டும் உள்ள அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால பிரைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விற்கலாமா? அதுதான் நான் சொன்னேன்ல, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அந்த ஒரு ஸ்டெப் இந்த 2 மேட்ச்ல எடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து தோனி, அஃப்கோர்ஸ் தே ஆல்சோ நோ தேர் மார்க்கெட்டிங் ஆல்சோ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தோனி வந்து அவங்களோட ஒரு பெரிய மார்க்கெட், அவங்க இருந்தா ஃபேன்ஸ் வருவாங்க, ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய இது இருக்குன்னு அவரோட விஷயம் இருக்கு. ஆனா வந்துட்டு இந்த பிரைசிங் விஷயம் நீங்க சொன்னது எனக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு. இந்த விஷயம் நான் கேட்டு கூட பார்த்தேன். இது எந்த வருஷம் நடந்தது? இப்போ இந்த சீசன் தான், 2026. ஆமா, இந்த சீசன்ல ஜிடி மேட்ச் நடந்தது இல்ல, ஜிடி 3:30 மணி மேட்ச். ஆமா, அந்த மேட்ச் ஸ்கூல் பையன் தனியா போயிருக்கான், அப்பா அம்மா வெளியே உட்காந்துருக்காங்க, பட்ஜெட் இல்லாதனால பையனை மட்டும் தனியா அனுப்பிச்சு விட்டு. எனக்கு இது ரொம்ப அன்அக்செப்டபிளான சிச்சுவேஷனா தெரியுது. எனக்கு ரொம்ப பிளாக்ல வாங்கி பையனை மட்டும் தனியா அனுப்பிச்சிருக்கான். பையனோட சந்தோஷம், நான் சொன்னல, பையனுக்கு சந்தோஷம் இருக்கும், அம்மா அப்பா என்ன முக்கியம், பையனோட சந்தோஷம் நடதான் முக்கியம்ட்டு. இந்த விஷயத்துல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து ரேட், அந்த விஷயம் வந்துட்டு ஆன்லைன்ல நீங்க ரேட்டை கூட விட்டுருங்க, பிளாக்ல விற்கிறவங்க வித்துக்கிட்டு தான் இருப்பான்னு திருத்த முடியாது. ஆன்லைன்ல எக்ஸ்ட்ரா டிக்கெட் நீங்க விட்டீங்கன்னா, இப்போ அந்த பையன் தனியா போயிருக்கான்ல, அவனோட சேர்ந்து அப்பா அம்மாவும் போயிருப்பான். ஆமா, அது ஒரு நல்ல விஷயங்க. அப்பா அம்மாவோட மேட்ச் பார்த்தா தான் ஜாலியா இருக்கும். அதுதான் விஷயம். ஃப்ரெண்ட்ஸை தாண்டி, பிரதர்ஸை தாண்டி அப்பா அம்மாவோட மேட்ச் பார்க்கறது தான் கிக்கே. அது நிறைய பேருக்கு புரியாது, புரிஞ்சுப்பாங்க. டெஃபினட்டா அந்த அண்டர்ஸ்டாண்ட் வரும். ஓகே, இப்போ இந்த சீசன் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு அலைவா இருக்காங்க, பிளே ஆஃப்க்கு ஒரு அலைவா இருக்காங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் மேல போய் பார்த்தோம்னா ஆர்சிபி, அவங்களோட ஆதிக்கம் வந்து ரொம்ப பயங்கரமா சீசன்ல. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது எப்படி இருக்கு? அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க ஃபேன்ஸ் பத்தி நான் பேசுறது இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. அவனுக்கு ஃபேன்ஸே கிடையாது. அவனை வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் சென்னையில இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, சின்னசா வெளியில இருக்கானுங்க பாத்தீங்களா. நான் அவளை சத்தியமா சொல்றேன், எனக்கு தைரியம்லாம் இருக்கு. நான் பெங்களூர் போயிடுவேன், எனக்கு ஒன்றும் இல்லை. நான் மாஸ்க் பண்ணா கூட பெங்களூர் போவேன், எனக்கு ஒன்றும் மேட்ரு இல்லை. இதே ஜெர்சி போட்டு, இதே ட்ராக் பண்ண போட்டு நான் பெங்களூர்ல கார் எடுத்து வைப்பேன். சின்ன சம்ஷேட்ல மேட்ச் பார்க்க எனக்கு பயம்லாம் இல்லை அவங்கள பார்த்து. அவங்க என்னென்ன ரகலா பண்ணிருக்கான்னு நான் நிறைய வீடியோல பார்த்துட்டேன். என் போட்டோ காமிச்சு பேசக்கூடாதெல்லாம் பேசியிருக்கானுங்க. எனக்கே புதுசாக இருக்கு கெட்ட வார்த்தைலாம்.
ஏதோ பேசுறானுங்க, அதையும் இந்த மாதிரி மீடியா எடுத்து போடுறாங்க பாத்தீங்களா. அங்கதான் தெரியுது மீடியாவோட அடிப்படை இதுன்ட்டு. நான் உங்களை குறை சொல்ல, மீடியா நீங்களும் மீடியாவோட ஒரு பார்ட் தான். ஆனா வந்து மீடியான்றது என்ன, ஜஸ்ட் டூல் ஆஃப் கம்யூனிகேஷன். ஆனா இந்த டூல் ஆஃப் கம்யூனிகேஷனை இந்த இடத்த ரொம்ப மோசமா மாத்திட்டானுங்க. இவன் வந்து ஒருத்தன் பேசுறானா அவங்கிட்ட இருந்து வாயிலிருந்து எவ்வளவு தூரம் வார்த்தையா வர வைக்க முடியும், எவ்வளவு தூரம் கேவலப்படுத்த முடியும், அதை தான் மீடியா பாக்குறாங்க. டிஆர்பியை தான் இவங்க மெயின் போக்கஸா எடுக்கிறாங்க. அந்த மனுஷன் செத்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு டிஆர்பி தான் முக்கியம், காசு தான் வேணும்ன்றது தான் மீடியா பாக்குறாங்க. சில 10% சேனல்ஸ் தான் ஒரிஜினலா இருக்காங்க. எனக்கு 2 பேர் நல்லா இருக்கணும்ப்பா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல கரெக்டா எடுக்கணும்ப்பா வீடியோ, நம்ம சேனல் கிட்டையும் தப்பா வரக்கூடாது, உன் பேரும் தப்பா போகக்கூடாது, கரெக்டா எடுத்து குத்துடலாம்ப்பா அப்படின்னு நீங்க பேசுனீங்க. சித்திக் ப்ரோ பேசினாரு. அதுதான் அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி 10% தான் இருக்கீங்க, 90% மீடியா நான் சொன்னதுதான். இந்த மனுஷன் செத்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு டிஆர்பி தான், எனக்கு காசு தான். அது ரொம்ப கேவலமான விஷயம். அவன் வாயிலிருந்து எவ்வளவு கேவலமான விஷயம் வார்த்தை வந்தா கூட கேவலப்படுத்தணும்டா, அவ்வளவுதான். கேவலப்படுத்தினா காசு சம்பாதிக்கலாம், காசு சம்பாதிச்சு என்ன பண்ண போறானுங்க, அவ்வளவுதான். எனக்கு மீடியா நான் இந்த மேட்ச்ல கூட நான் ரோஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். மீடியா பண்றது சத்தியமா கேவலமான விஷயம்ட்டு. நீங்க எம்எஸ் வருவாங்க ஒருத்தர் வந்து கேக்குறாரு மீடியால இருந்து, எம்எஸ் தோனி ஸ்கேம்ன்ட்டு. எனக்கு புரியல, அவரு வருவாருன்றது சிஎஸ்கே அனௌன்ஸ் பண்ணாங்களா? பண்ணாதான் அது விஷயம் தப்பு, பண்ணிட்டு வரலன்றதான் தப்பு. பண்ணாமலே நீங்க எல்லாம் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்ல எல்லாம் போடுவீங்களா எம்எஸ் தோனி வருவாருன்ட்டு. அவர் கேட்கிறாரு என்கிட்ட, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல போடுறாங்களாம் எம்எஸ் தோனியின் என்ட்ரி பார்க்கலாமான்ட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் போட்டு, அது ஏன் என்ட்ரி பார்க்கலாமான்றத மட்டும் பெருசா வச்சிருக்கீங்க, கொஸ்டின் மார்க் சின்னதா வைக்கிறீங்க. எனக்கு எப்படி தெரியும்? இல்ல ப்ரோ, நான் கேட்கறேன், ஹானஸ்டா கேட்கறேன் அந்த விஷயத்த, எனக்கு சத்தியமா நான் கேட்கறேன். அவர் கேட்கறாரு என்கிட்ட வந்து, எனக்கு அது அசிங்கமா இருக்கு ப்ரோ சத்தியமா அப்படி அவர் கேட்கறதெல்லாம். ஸ்கேம்ன்றாரு ஓப்பனா. நான் ஒன்னே கேட்கறேன் ப்ரோ, உனக்கு நீ மேட்ச் வாங்கி போறேன்னா நீ எம்எஸ் தோனியை பார்க்கணும் தான் எல்லாரும் போறாங்க, அது அந்த மேட்ச்ல நடக்கலன்னா நடக்கல, வாட் கேன் யூ டு, அவ்வளவுதான் விஷயம். ஆனா நான் எழுதி வச்சுங்க, எல்லா ஃபேன்ஸும் எஸ்ஆர்எஸ் மேட்ச்சுக்கு டெஃபினட்டா வாங்க, அவர் டெஃபினட்டா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்து நிறுத்துவாங்க கிரவுண்ட்ல. அவருக்கு ஒரு பெரிய அப்புறம் ஸ்கேம்லாம் ஆகாது. நான் சொல்றேன், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கே தெரியும் எம்எஸ் தோனியை ஃபேன்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்ட்டு. டெஃபினட்டா எம்எஸ் வருவாரு. எஸ்ஆர்எஸ் மேட்ச்க்கு முன்னாடி ஒரு மேட்ச் அது வரும். சேப்பாக்கல 2 போட்டி இருக்கு, ஒரு போட்டியில வருவாரு. இதை நான் எதை வச்சு கான்பிடென்டா சொல்றேன்னா, 2021ல என்னோட கடைசி ஓடிய ராஞ்சின்னாரு, கடைசி T20 சேப்பாக்குன்னாரு. அந்த விஷயம் தான். இட்ஸ் ஆல்மோஸ்ட் டைம் டு எண்ட். பட் ஆனாலுமே அவர் அதை ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாரு. He does not want to publicly announce and retire. குவைட்டா ரிட்டையர் ஆயிட்டு போயிடுவாரு. அதுதான் விஷயம். அதான் இந்த சீசன்ல 2 போட்டியில ஒரு போட்டி டெஃபினட்டா அவர். இந்த சீசன் அவரோட லாஸ்ட் சீசனா இருக்கு, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசனா இருக்கும். பட் ஆனா சிஎஸ்கே அப்படியே விட்டுட்டுலாம் போயிட மாட்டாரு. ஒரு ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ், ட்ரிக்ஸ், மென்டர் அந்த ஷிப்ல எனக்கு டெஃபினட்டா அவர் இருப்பாருன்றது எனக்கு தோணுது. ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு அவரை மாதிரி ஒரு பிளேயர் இன்னும் ஒரு 1 year அவரும் கூட ஒரு பிளேயரா ஸ்குவாட்ல இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு மென்டரா அவங்க கூட இருந்தா, இன்னொரு 1-2 years இருந்தாங்கன்னா ருத்ராஜ்க்கு அந்த ஒரு கேப்பபிலிட்டி வந்துடும், அந்த ஒரு ஃபார்மேஷன் மைண்ட் வந்துடும். எப்படி எந்த இடத்துல ஃபீல்டு மாத்தணும், எப்படி எந்த இடத்துல இப்படி மாத்தணுமா, இந்த இடத்துல இவனை இம்பாக்ட் இறக்கி விடலாமா, இல்ல இந்த இடத்துல வண்டோடுக்கு இவனுக்கு பதிலாக இவனை இறக்கி விடலாமா, அந்த ஃபீல்டு தோனி எப்படி யோசிப்பாரு, நடுவில் நின்று கரெக்டா யோசிப்பாரு பாருங்க. ஃபீல்டு எங்க இருந்து இவனை மாத்தினா எங்க இருந்து எப்படி கேட்ச் போனா அவர் கரெக்டா யோசிப்பார்ல. அந்த கேபிலிட்டி ருத்ராஜ்க்கு இன்னொரு 2 years மினிமம் டைம் கொடுத்து அவர் வந்துடும். ஹி இஸ் நாட் அ வர்ஸ்ட் கேப்டன் என்றால், ஹி இஸ் அ பெஸ்ட் கேப்டன் தான் சொல்லுவேன். ஆனா அவர் அவர் கையில கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய பிரான்ச்சைசி, 5 star பெரிய லெகசி. அந்த லெகசியை அவர் கீழே கொண்டு போகாம அழகா சொன்னதை அப்படியே கேட்டுட்டு அழகா கான்சென்ட்ரேட் பண்ணி உன்னோட ஐடியாஸையும் நீ டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணனா இந்த பிரான்ச்சைசியை அழகா தூக்கி நிறுத்தலாம். ஏன்னா இந்த பிரான்ச்சைசிக்கு என்ன ஃபேன்ஸ் டெஃபினட்டா குறையாது. எம்எஸ் மாதிரி ஒருத்தர் இந்த டீம்ல இருந்தவர் தான். அவருக்காக நாங்க கண்டினியூஸா இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அவர் போனாலும் போகாட்டியுமே. நீ ஒரு டைஹார்ட் தோனியோட ஃபேன் இல்லையா? வை தோனி, எதனால? வை தோனி என்னோட மம்மி தான் காரணம். அவங்க 2004ல இருந்து மேட்ச் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க, சச்சின் அவுட் ஆயிட்டாலே மேட்ச் பார்க்காத ஆஃப் பண்ணிடுவேன் எங்க வீட்டுல எல்லாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2004ல தான் தோனி அந்த லாங் ஹேர் போட்டு என்ட்ரி கொடுத்தாருல ஓடிஐல, அப்ப பார்த்தாங்க தான் அந்த பிளேயரை. யார் இந்த பையன் லாங் ஹேர் போட்டு வராங்க? எங்க அம்மா என்கிட்ட அப்படிதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொன்னாங்க. நல்லா பிறக்கிறதுக்கு முன்னாடி 2004, நான் 2006ல பிறந்தேன் சரிங்களா, நல்லா தெரியாது சொல்லுவாங்க என்கிட்ட அதெல்லாம் அப்படிலாம். அந்த மாதிரி 2019 வேர்ல்டு கப்பும் நான் ஆக்டிவா அவ்வளவு பார்க்கல, ஆனா பார்த்துருந்தேன். அந்த ரன் அவுட்லாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அந்த விஷயம்லாம். அந்த இடத்துல மட்டும் ரன் அவுட் ஆகாம இருந்தா அந்த மனுஷன் தூக்கிட்டு போயிருப்பான் ஃபைனல்ஸ்க்கு, பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். அப்புறம் குவைட்டா ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. அதே மாதிரி ஐபிஎல் தொடர்ந்துகிட்டு வந்துகிட்டே இருந்தார். 21, 23 கப்ஸ், 2 கப்ஸ் இருந்தது. ஸோ அதுதான் எனக்கு இந்த தோனின்ற காரணம் வந்தது எங்க அம்மா கிட்ட இருந்தா வந்தது. அதுதான் முக்கியமான ரீசன். அவங்க இல்லைன்னா இந்த தோனி, இந்த பேசுறது, இந்த மைக்கு, இதெல்லாம் டெஃபினட்டா எங்க வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கவே மாட்டேன். அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேக் போன். அவங்க இருந்தாங்க, அதனாலதான் டிக்கெட்ஸ் கிடைச்சது.
அவங்க இருந்தாங்க, அதனாலதான் தோனி மேல ஆசை வந்தது. அவங்க இருந்தாங்க, அதனால எனக்கு மைக்ல பேச வாய்ப்பு கிடைச்சது. கேட்டேன் முதல் மேட்ச்ல 2024 ஜிடி மேட்ச் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அம்மா வெளியில மைக்கெல்லாம் இருக்காங்கம்மா, சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்கம்மா, போய் பேசிட்டாமான்ட்டு. உன் வாழ்க்கை நீ டிசைட் பண்ணு, பேசணும்னா பேசு, தைரியமா கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க. யார் என்ன பேச போறா, போடா போய் பேசுறான்ட்டாங்க. போய் பேசினேன், அவ்வளவுதான். சும்மா ஒரு இதுல போய் பேசுனதுதான் அப்படியே பிளாஸ்ட். நான் எதிர்பார்க்கல. இப்ப நிறைய பேர் வந்து நான் கேக்குறேன், இப்ப நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் ஆகணும், வைரல் ஆகணும், ஒரு பப்ளிக் இதாகணும் நினைச்சிட்டு ஏதோ கிறுக்குத்தனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சொல்றீங்க? இல்ல அது வாண்டடா பண்றது தானே, அவங்களுக்கு மைண்ட்லயே இருக்கு எனக்கு ட்ரெண்ட் ஆகணும், எனக்கு ட்ரெண்ட் ஆகணும். நான் அதெல்லாம் வச்சுட்டு நான் என் மைக்ல முன்னாடி போய் பேசல. நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது என் மனசுல பட்டுது, போய் பேசினேன். அது என்னோ தெரியல, வைரல் ஆச்சு. வைரல் ஆனதுக்கு நான் ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது எனக்கு தான் தெரியும். எவ்வளோ பொறாம, எவ்வளோ அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ பேர் வைத்தறிச்சல் போட்டிருக்கானுங்க. என் சொந்த ஃப்ரெண்ட்ஸே வைத்தறிச்சல் போட்டிருக்கானுங்க. எப்பட்றா அதுலயே தெரிஞ்சிச்சு அவன் கண்ணுக்கு பின்னாடி அவ்வளோ பொறாம இருக்குன்ட்டு அவன் கண்ணுக்குள்ள. அதுதான் விஷயம். வைரல் ஆகுறதுன்றது நீ ட்ரை பண்ணா ஆகலாம், ஆனா அது அப்படி மட்டும் இல்லை. அது வெறும் ஒரு 40% தான். இது 60% லக்கு தான். மனசுல பட்டது நீ பேசணும்னா நீ டெஃபினட்டா ஆயிடுவ. நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு எனக்கு ஆகணும்ல நீ நினைச்சா டெஃபினட்டா கண்டிப்பா ஜென்மத்துக்குமே நீ ஆக மாட்டேன். அதுதான் விஷயம். ஆனா உங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேம் தான் இல்லையா? நெகட்டிவ் ஃபேம்னு சொல்லிக்கலாங்க. அந்த நெகட்டிவை நீ எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி பாசிட்டிவா மாத்துறன்றாங்க உன் கையில இருக்கு. நிறைய பேர் ட்ரெண்ட் ஆகிறானுங்க, எக்கச்சக்க பேர் ஏதோ பண்ணி ட்ரெண்ட் ஆகிறானுங்க, அசிங்கமா பண்ணியும் பண்றானுங்க, நல்லதும் பண்ணியும் ட்ரெண்ட் ஆகிறானுங்க. அதை எப்படி நீ பேலன்ஸா எடுத்துட்டு போய் அதை எப்படி பாசிட்டிவா ஆக்குறன்றதுதான் உன் கையில இருக்கு. அதுதான் உன் டேலண்ட். நான் அப்போ வெறும் 11th ஸ்டாண்டர்ட் படிச்ச பையன் தான். இப்ப நான் காலேஜ் செகண்ட் இயர் போறேன். நான் அப்பவும் சொல்லியிருந்தேன், நான் இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டாங்க, நான் எப்படியாவது காலேஜ் செகண்ட் இயர் போற வரைக்கும் அந்த வீடியோ கிளியரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காலேஜ் செகண்ட் இயர் போற வரைக்கும் தோனி ஆடுவாருன்ட்டு செகண்ட் இயர் போயிட்டு இருக்காங்க, இன்னும் ஆடிட்டு தான் இருக்காரு. செட், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. அப்படியே இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் சைட் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ அவங்க வந்து ஒரு வின்னிங் டீமா இருக்கும்போது சியர் பண்றது, என்ஜாய் பண்றது ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி வந்து ஆப்போசிட் டீம்ஸ் வந்து சில வார்த்தையில அபியூஸ் பண்ற மாதிரி அது நிறைய பண்ணிட்டாங்க. இவ்வளவு நாள் வந்து ஃபேன்ஸோட ரெகுலர் ஸ்டேடியம் வெளியில இருந்து இப்ப டிஜேவே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப 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 கேவலமா பட்டுச்சு அவங்க சைட்ல. ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்னும் தெரியல. சொந்த டிஜே சின்னசாமியோட டிஜே அப்படி ஒரு டீமை ரோஸ் பண்றாரு. எனக்கு அந்த சத்தியமா அது அப்படியே சிஎஸ்கே ஆர்சிபி தாண்டி ஒரு தமிழ்நாடு கர்நாடகா பிரச்சனையை கூப்பிட்டு போறாங்க. சத்தியமா அது கேவலமான விஷயம் அது பண்ணது. அதுதான் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இது ஒரு ஐபிஎல், ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேமு. இதை வந்து ஜாலியா பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணி இன்னொருத்தரை வேதனை வலிய வச்சு நீ சிரிச்சு என்ன கிடைக்க போதும்? உனக்கு ஒரு மண்ணும் கிடைக்காது. இப்போ எதனாலனா இப்போ நம்ம ஒரு 2020 முன்னாடி வரைக்கும் கூட சிஎஸ்கே நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸோட ஒரு செகண்ட் ஒரு ஃபேவரட் டீம் தான் ஆர்சிபி தான் இருந்தது. ஆர்சிபி எம்ஐ, சிஎஸ்கே ஆர்சிபி எம்ஐ, விராட் கோலி, ரோஹித் சர்மா, தோனி, அந்த மூணு ட்ரியோ. இப்போ அது அப்படியே வேற மாதிரி மாறிச்சு. கேப்டன்ஸும் மாறிட்டாங்க, இவங்களும் ஸ்டேஜஸ்ல ஃபேன்ஸும் மாறிட்டானுங்க. இப்போ வந்து இப்ப என்ன விஷயம் தெரியுமா? நேத்தி கூட நான் ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன். எம்ஐ மேட்சோட ரேண்டம் ஆள் தான் பேசிட்டு இருக்கும்போது வந்த ஆள் தான் நான் பேசிட்டு இருந்தேன். அவர் வந்து தோல்ல கைப்பட்டு, ப்ரோ கப்படிச்சா நாங்க 2 பேர் தான் ப்ரோ, அடுத்த வருஷம் பாருங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என் தம்பி சிஎஸ்கே இருந்தா அண்ணன் எம்ஐ இருப்பேன் செகண்ட் பிளேஸ்ல, அதே எம்ஐ இருந்தா ஃபர்ஸ்ட்ல நான் சொன்ன செகண்ட் பிளேஸ்ல சிஎஸ்கே இருக்கும்ட்டு. நாங்க இருக்கிற டைம்ல எந்த ஒரு டீமாலையுமே கிட்ட நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை. நாங்க 2 பேர் அப்படி இருந்த டீம்ஸ். ஏதோ ஒரு டவுன்ஃபால் சும்மா கலாய்ச்சி விட்டுருவீங்க, வந்துருவானுங்க ஃபேன்ஸ். ஒண்ணுமே இல்ல, அடுத்த தொடர்ந்து 4 வருஷம் நாங்களும் 5 கப் அடிப்போம். நடக்கவே நடக்காது. நாங்க மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டோம். நாங்க 2 டீம் டாப் 2 ஸ்பாட் வேற எந்த டீமும் கிடையாது. இது பேசிக் விஷயம். கேப்டன்சி ஒரு பிளேயருக்கு, அந்த டீமுக்கு கரெக்டான கேப்டன் அமைஞ்சிருந்தா அந்த டீம் பிறக்கும். இப்போ எப்படி ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு, அவர் கரெக்டான கேப்டன், கரெக்டா இருக்காரு. டிசிஷன்ல, கேட்ச்ல, பேட்டிங்ல, ஃபீல்டிங்ல, பவுலிங்ல எதனா சேஞ்சஸ் பண்ணுமோ எல்லாம் பண்றாரு, பக்காவா பண்றாரு, பிளாஸ்ட் பண்றாரு ஸ்ரேயஸ் கேப்டன்சி. அவரை மாதிரி ஒரு கேப்டன் இருந்தா டெஃபினட்டா பஞ்சாப் டீமே வந்துருச்சு. அதுதான். ஆனா ரஜத் படிதார்கிட்ட நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கு. ஐ மீன் எப்படி சொல்றேன்னா, கை கொடுக்கறதாகட்டும், சிரிக்கிறதாகட்டும், அந்த விஷயத்துல வந்து ரஜத் படிதார் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அது சரியில்லை அவர் பண்றதெல்லாம். அது மட்டும் திருத்திக்கிட்டாருன்னா எப்படின்னா, இப்போ ஒரு கேமுக்கு முன்னாடி டாஸ்ன்ற விஷயம் வந்துட்டு ரொம்ப அது ஒரு ஃப்ரெண்ட்லி மீட்டப் பிட்வீன் அ டீம். அந்த இடத்துல வந்துட்டு நீ முறுக்கிட்டு உட்காரக்கூடாது. நீ வந்து ஒரு கப் வச்சிட்டனா அந்த ஆணவம் இருக்குல்ல, ஆணவம் வந்துச்சா நீ அழிஞ்சிருவ. அதுதான் விஷயமே. அது உங்களுக்கு தளபதி விஜய் என்னன்னு சொல்லியிருப்பாரு. நீ என்ன இருந்தாலுமே, நீ எவ்வளவு பணக்காரனா இருந்தாலுமே உன்கிட்ட அந்த இது இருக்கலாம், அந்த திமிரு ஏறிச்சுன்னு வச்சுங்க, நீ அழிஞ்சு நாசமா தான் போயிடுவ. அதே நீ எவ்வளவு பணக்காரன் இருந்தாலும் எல்லாரும் கூட ஈக்குவலா பழகணும்னு வச்சுக்கோங்க, உன்னை கடவுள் எங்கேயோ தூக்கி நிறுத்துவாரு. அதுதான் விஷயம். அந்த விஷயம் வந்து ரஜத் படிதார் கிட்ட நான் திருத்தணும்னு நினைக்கிறேன்.
அந்த திமிரு இருக்கக்கூடாது. நீ ஒரு கப்பு தான் அடிச்சிருக்க, நீ ஒரு யங்கான கேப்டன் தான், உனக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய பேர் ரூல் பண்ணியிருக்காங்க, அவங்க யாரும் இப்படி இருந்தது இல்லை. தயவு செஞ்சு அந்த ஆட்டிடியூட் மட்டும் அவர் கம்மி பண்ணிக்கிட்டாருன்னா, இது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு சொல்றேன், நீ தப்பாலாம் எடுத்துக்கூடாது, அதுதான் பச்சையான உண்மை. ரஜத் படிதார் அந்த திமிரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாருன்னா அந்த கேம்ல நீ வச்சுக்கோ. விராட் கோலி கேம்ல அக்ரஷன் காட்டுறாரு, பட் அவர் கேப்டனா இருக்கும்போது நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? அவர் இந்த மாதிரி தான் பண்ணிருக்காரு. எதிர் டீம் கை கொடுத்து சிரிச்சு பேசுவாருங்க டாஸ் அப்போ. இவர் பண்றதெல்லாம் அங்க பண்றது இல்ல விராட் கோலி. சோ நீ விராட் கோலியை மைண்ட்ல வச்சுக்கோ. அவர் விக்கெட் எடுத்தா கத்துறாரு, அது கேம். அந்த 40 ஓவர்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். 20-20 2 ஓவர்ஸ் 2 இன்னிங்ஸ்ல அது பண்றாரு. பேட் செஞ்சுரி எடுத்தா செம்ம அக்ரஷன், அதெல்லாம் காமி. ஆனா மேட்ச் முடிச்சுட்டு கை கொடுத்துட்டு போறதாகட்டும், இல்ல மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிரிச்சு ஆரம்பிக்கிறதாகட்டும், அது டெஃபினட்டா கம்பல்சரியா அந்த டீம் பண்ணணும். அது ஸ்ரேயஸ் பண்ணிட்டு இருக்காரு, ரஜத் பண்ணணும். அவ்வளவுதான். அந்த திமிர்ல இருந்தனா நீ அழிஞ்சிருவ சத்தியமா. அவ்வளவுதான், அதுதான் பச்சை விஷயம். ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு திருந்த மாட்டானுங்க ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம். சென்னையில் இருக்க ஆர்சிபி ஃபேன்ஸ் சொல்லுங்க, பெங்களூர் வெளியில சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா, அதையும் நோட் பண்ணிக்கங்க. திருந்த மாட்டானுங்க அவனுங்க. என்ன பண்றாங்கன்னா, இப்போ விராட் கோலி ஆடிட்டு இருக்காரு, அவர் இப்ப ரீசெண்டா இப்போ ரபாடா விக்கெட் எடுத்தாரு வச்சுங்களேன், ரபாடாவோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு அவரோட போஸ்ட்டுக்கு எல்லாம் போயிட்டு அவர் அபியூஸ் பண்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு. தட் இஸ் சோஷியல் மீடியா. நீங்க சோஷியல் மீடியாவை ரியல் ஃபேன்ஸையும் எடுக்காதீங்க. சோஷியல் மீடியான்றது கேவலமான விஷயமா மாறிட்டு இருக்கு. இப்போ நான் சொன்னல, ஒரு மீடியா என்ன வேணா பண்ணுன்ட்டு, அதுதான் மீடியால என்ன வேணா நடக்கலாம், நீங்க மீடியாவை தள்ளி வச்சிருங்க. ஆனா ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லா ஃபேன்ஸும் அப்படி கிடையாது. அந்த சின்னசாமி ஸ்டேடியம் வெளியில ஒரு 50-60% அப்படி இருந்தா 40% ஒழுங்கா தாங்க இருக்காங்க, டீசென்டான பீப்புளா தாங்க வராங்க. அங்க சிஎஸ்கே இருந்து வந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி, சிஎஸ்கேவே எக்ஸாம்பிளா வச்சுங்க, 60-70% மோசமான ரகலையான ஃபேன்ஸா இருந்தாலும் ஆர்சிபிக்கு 30% இருக்காங்களா ஆர்சிபி ஃபேன்ஸ். பக்கத்து வந்து தோல் போட்டு உட்காருவானுங்க, அந்த மாதிரி ஃபேன்ஸும் இருக்காங்க. அதுதான் பாயிண்ட் சரிங்களா. அது இங்க இவனுங்க மாத்துறானுங்க. இவனுங்க ஆர்சிபியை இப்போ ஒரு மான்ஸ்டர் ஜோனாவே ஆகிட்டானுங்க. சின்னசாமியை மான்ஸ்டர்ஸ் இருக்கிற ஏரியாடா, அது ஜாம்பி இருக்காடா, அவனுங்கெல்லாம் கிறுக்கு பசங்க அப்படின்னு மாத்திட்டானுங்க அவனுங்க. அதை நீங்க திருத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், திருத்தலைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, உங்க ஊர் தான் நாசமா போகுது, வேற எதுவும் இல்லை. நான் அதை ஃபேக்டா சொல்லிட்டேன், நீங்க திருத்திக்கோங்க உங்க ஆட்டிடியூட. சிம்பிள் விஷயம். வாயில வாக்கு விடுறத நீங்க வாயிலே முடிச்சிருங்க. இப்ப நீங்க வாயில வாக்கு விடுறீங்க பேசுறீங்கன்னா அதை நீங்க மீடியா முன்னாடி வாயிலே வச்சு வாக்கு முடிச்சிருங்க. நேரில் எடுத்துட்டு தமிழ்நாடு கர்நாடகாவை மாத்திட்டு இருக்கானுங்க இவனுங்க. இது பண்றதா கிறுக்குத்தனமான விஷயமா இருக்குது. சத்தியமா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. சின்னசாமி ஸ்டேடியம் மேல ஆக்ஷன் எடுத்து பண்ணணும். சொல்றீங்களா ப்ரோ 11 பேர் செத்தாங்க, 11 பேர் அந்த ஸ்டாம்பேட்ல போச்சுன்ட்டு. ஸோ நான் கேட்கறேன் ப்ரோ, அந்த 11 பேருக்கு இந்த ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் என்ன ப்ரோ பண்ணாங்க? 11 சீட் காலியா வைக்கிறது தான் பெரிய விஷயமா? இல்ல இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் சின்னசாமியில பிளாக் பேட் ஆடினது அதான் அவ்வளவுதான் பண்றீங்களா? நீங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லைங்க இந்த ஃபேமிலிஸ்க்கு. உங்களை நம்பி அவங்க வந்திருக்காங்க மேட்ச் பார்க்கறதுக்கு. சாரி, இந்த மேட்ச் முடிச்சு டிராஃபி முடிச்சுட்டு வர அந்த ஈவெண்ட் வந்திருக்காங்க. ஸோ 11 பேர் இறந்துருக்காங்க, உங்களோட லேக் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டினால தான் இறந்துருக்காங்க. அது நீங்க தான் ஏதாவது பண்ணும். இதே ரோர் ஈவெண்ட் இங்கே நடந்தது சென்னையில், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததா சேப்பாக்கல? ஏன்னா அவங்க பண்ண மேனேஜ்மெண்ட், அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் பக்காவா இருந்தது, சேஃப்டி ப்ரெஷர்ஸ் எல்லாம் பக்காவா இருந்தது, ஃபேன்ஸ் சேஃபா வந்தாங்க, சேஃபா வீட்டுக்கு போனாங்க. அதுதான் விஷயம். அது அங்கே நடக்கலன்ற போது அந்த ஒரு விஷயம் 11 பேர் இறந்துருக்கீங்க, 11 ஃபேன்ஸ் இறந்துருக்கீங்க. அந்த விஷயத்துக்கு நீங்க தான் மேனேஜ்மெண்ட்டா இருந்து யூ ஷுட் கிவ் அ ரிப்ளை டு தெம். அதுதான் விஷயம். அது நீங்க நேரா பண்ணுங்க. 11 சீட் காலியாக வர்றதுலாம் ஒரு அர்த்தமும் இல்லை. அந்த ஃபேமிலிக்கு நீங்க ஏதாவது பண்ணணும், அதுதான் மேட்டர். அதை நான் இங்கேயோட முடிச்சுக்கிறேன். நெகட்டிவான விஷயம், பட் அதை கொஞ்சம் பாசிட்டிவா பண்ற மாதிரி ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். பண்ணி அந்த ஃபேமிலிஸ்க்கு ஏதாவது கொடுக்கணும். ஏன்னா அவங்க டெஃபினட்டா செம வெறுப்புல இருப்பாங்க. கரெக்டா இல்லையா? கொடுக்கணும், அவ்வளவுதான். கர்நாடகா கவர்மெண்ட் இதை நீங்க டெஃபினட்டா நடத்தி வைங்க. அண்ட் இந்த மாதிரி சின்ன சமையல நடக்கிறத தவிர்த்துக்கோங்க. நீட்டா மாடிஃபை பண்ணி சேஃப்டி மெஷர்ஸோட கரெக்டாக பண்ணுங்க. பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணாத மோடி கரெக்டாக அதை லாக் பண்ணி பேரிகேட் வச்சு கரெக்டாக ஃபேன்ஸ் எல்லாமே இப்படி வந்தாங்கன்னா இப்படி போகிறவங்க, இந்த அன்ஆஃபிசரி இந்த ஃபைட்ஸு, இந்த அசிங்கமான வார்த்தை பேசுறது, அந்த மீடியா, அதெல்லாம் கர்நாடகா கவர்மெண்ட் ஆல்ரெடி தெரிஞ்சு இந்த சீசன் பண்ணாங்க. 26 ஆர்சி மேட்ச் முடிஞ்சப்போ அப்படி எதுவுமே நடக்கல. ஒன்லி கர்நாடகாவோட சேனல் 2-3 சேனல் மட்டும் தான் ரிவ்யூ எடுக்கவே அலௌடு. நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் கிளம்பி போவாங்கல்ல, கண்டென்ட் கிடைக்கும்ட்டு. நான் சொன்னல மீடியா போவானுங்கன்ட்டு. அவனுங்க போனானுங்களும் அவனுங்க யாருமே அலோவ் பண்ணல. அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்ல விஷயமா பட்டது கர்நாடகா கவர்மெண்ட் பண்ணது. ஸோ அதே மாதிரி இப்போ சின்னசாமி வெளியில இந்த 11 பேர் செத்ததுக்காக ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டை நீங்க ஏதாவது சொன்னாதான் அவங்க கேட்பாங்கன்ற பட்சத்துல நீங்க சொல்லி அந்த ஃபேமிலிஸ்க்கு ஏதாவது பண்ண வைங்க. அதுதான் ஒரே ரிக்வெஸ்ட். அது டெஃபினட்டா கூடிய சீக்கிரம் நடக்கணும். ஏன்னா அப்பதான் கரெக்டான ஈக்குவல் ஹாப்பினஸ் இருக்கும். 11 சீட்ஸ் எல்லாம் இஸ் ஆஃப் நோ யூஸ். நீ எம்டியா விட்டாலும் சரி விடலாலும் சரி, நோ யூஸ். இப்போ கரண்டா இருக்கிற ஃபார்ம், டீமோட ஃபார்மை பத்தி பாக்குறப்போ ஆர்சிபி சிஎஸ்கே எப்படி விளையாடிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே ஆர்சிபி எப்படி ஆடிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இல்ல டவுன்ஸாவே டவுன் இதாவே போயிட்டு இருக்க மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு?
பாக்குறதுக்கு என்னங்க என்ன சொல்ற, கேப்டன்சி மேட்டர்ஸ் இருந்தா நீ போயிடுவ மேல, அதுதான் விஷயம். டெஃபினட்டா சிஎஸ்கே ஒன்றும் குறைஞ்ச டீம்லாம் கிடையாது, டெஃபினட்டா மேல வருவோம், எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. கீப் காம், பிலீவ் இன் சிஎஸ்கே. திருப்பியும் சொல்றேன், கீப் காம், பிலீவ் இன் சிஎஸ்கே. என்ன வேணா எப்போ வேணா நடக்கலாம் வாழ்க்கையில. எப்படி அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ் டக்கு டக்குன்னு வருதோ அதே மாதிரி எப்போ வேணா ஐபிஎல்லையும் கேம் மாறும். இஷ்டத்துக்கு வரவன் போறலாம் செஞ்சுரி வச்சுட்டு இருக்கான். ஐபிஎல் கேமே மாறிடுச்சு, பிளாஸ்ட் பண்றாங்க. ஹெட்டெல்லாம் நான் எதிர்பார்க்கல. 30 பால தலைவ பிச்சு மில்றான், சூர்யா வச்சு ஒருத்த வரான், பும்ராவே 6 அடிக்கிறான். ஐபிஎல்லே மாறிடுச்சுங்க. அந்த லோ ஸ்கோரிங் த்ரில்லர்லாம் அதெல்லாம் லோ ஸ்கோரிங் த்ரில்லர்லாம் ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல அந்த சூப்பர் ஓவர் இதெல்லாம் பார்க்கலாம். ஆனா இவனுங்க பிளாஸ்ட் பண்றானுங்க இஷ்டத்துக்கு. ஒருத்தர் என்னன்னா வராரு 265 ஒரு டீம் அடிக்குது, அதை அப்படியே ஊதி தள்ளுறாரு 19 ஓவர்ல. ஈஸியா அசால்ட்டா சேஸ் அது நல்லா இருக்கா? இப்போ ஐபிஎல் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஓரியன்டடா மாறிடுச்சு. சேஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சாங்க நானு. ஸ்ரேயஸ் ஐயர் ஒண்ணும் இல்ல, ஈஸியா வர ஊதி தள்ளுறான். 18/9 சாரி 19th ஓவர்ல மேட்ச் முடிச்சிட்டான். ஒரு ஓவர் பேலன்ஸ் இருந்தது. இந்த பவுலர்ஸ் கேம்குள்ள இல்லாத மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபுல்லா பேட்டிங் ஓரியன்டடா இல்ல, பேட்டிங் நல்லா இருக்கு. பவுலர்ஸ் கேம்குள்ள இல்ல, பேட்டிங் நல்லா இருந்தது பஞ்சாப் அந்த கேம்ல. அதனாலதான் ஜெயிச்சான். கேப்டன்சி பக்காவா இருந்தது, ஸ்ரேயஸ் பக்காவா ஆடினா, அதனாலதான் 265 சேஸ் பண்ண முடிஞ்சது. அதுதான் விஷயம், கேப்டன்சி தான் மேட்ரு. கரண்டா இருக்கிற ஐபிஎல் டீம் கேப்டன்ஸ் இருக்காங்கல்ல, ஆமா, ஒரு தோனிக்கு ஈக்குவலா ஒரு நல்ல ஒரு கேப்டன் பாய்வரு அப்படின்ற மாதிரினா யாரும் தோனிக்கு ஈக்குவலாலாம் கஷ்டம் வர்றது. அவரை மாதிரி கேப்டன் பண்றதுக்கு கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். நிறைய வேர்ல்டு கிரிக்கெட்ல எல்லாருமே சொல்லிட்டாங்க ஹி இஸ் தி பெஸ்ட் கேப்டன், சரிங்களா? அவரை மாதிரி ஈக்குவலாலாம் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா பெஸ்டான கேப்டன்ஸ் டெஃபினட்டா இறங்கி வருவாங்க. ஐ மீன் பெஸ்டான கேப்டன்ஸ்னா எல்லா விதத்துலயுமே, ஆன் ஃபீல்டு மட்டும் இல்ல ஆஃப் ஃபீல்டுலயும், சரிங்களா? அந்த விஷயத்துல I will support Shreyas Iyer as the next captain for the ODI 2027 World Cup. ஓடி இந்தியா டீமுக்கு எனக்கு அவர் கேப்டனா வரணும். இப்ப ஸ்டார்டிங் இப்ப வர ஓடிஐ சீரிஸ்க்கு டெஃபினட்டா சுபம் கில் தான் இருப்பாங்க. டெஃபினட்டா அந்த ஃபார்ம் இஷ்யூஸ் இருக்கும், கேப்டன்சி செக் பண்ணுவாங்க பிசிசிஐ. ஸ்ரேயஸ் ஐயருக்கும் சான்ஸ் கொடுக்கணும். அந்த இடத்துல பார்ப்போம். 2-3 ஓடிஐ சீரிஸ் வருது எக்ஸ்ட்ரா. ஒரு சீரிஸ்க்கு நீ சுபம் கொடுங்க, ஒரு சீரிஸ் ஸ்ரேயஸ் கொடுங்க. 2 ஸ்டாட்ஸ் எடுங்க, கம்பேர் பண்ணுங்க. எவன் தகுதியா நான் வந்துட்டு கில்லு தகுதியா, கில்லுக்கு கொடுங்க கேப்டன்சி. இல்ல ஸ்ரேயஸ் தானா, ஸ்ரேயஸ் கொடுங்க. ஆனா மாத்தி மட்டும் கொடுத்துறாதீங்க யாருக்கும். ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் கில்லோட கேப்டன்சி இப்போ உங்களுக்கு ஓகேவா? இந்தியா டீம் டெஸ்ட் டீம்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஸ்ரேயஸோட கேப்டன்சி பத்தி நிறைய டாக்ஸ் இருக்கு. 2024ல வின்னிங் டீம் கொல்கத்தா வின் பண்ண வச்சிட்டாரு. 25ல கொல்கத்தா ரிலீஸ் பண்ணது செகண்டரி, 25ல பஞ்சாப் ஃபைனலே தூக்கிட்டு போனா மனுஷன். 26ல மறுபடியும் இப்போ கன்ஃபார்ம் குவாலிஃபயர்ஸ் ஹிட்டு, டெஃபினட்டா ஃபைனல்ஸும் வரதுக்கான தகுதி இருக்கு பஞ்சாப்க்கு, சரிங்களா? கூட்டிட்டு வராம பாருங்க, பஞ்சாபே நிக்க வச்சுட்டான் அவன் 2 வருஷத்துல. அதுதான் விஷயம். அந்த மாதிரி ஒரு கேப்டனுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஃபேன்ஸ் டெஃபினட்டா அவனுக்கு சப்போர்ட் இருப்பாங்க. ஏன்னா அது எங்க தெரியுமா எனக்கு தெரிஞ்சது, ஒரு கேட்ச் ஒன்று பிடிச்சா பாருங்க இந்த சீசன்ல மும்பை மேட்சுக்கு அகேன்ஸ்டா. சூர்யாவே ஆளு பாக்குறான், T20 டீம் கேப்டனே பிளாஸ்ட் ஆயிட்டான். ரோஹித் சர்மாலாம் ஷாக்கே ஆயிட்டாரு. கேட்ச புடிச்சிட்டு அழகா அப்படி நிக்கிறான் ஸ்ரேயஸ். அவ்வளவுதான், இந்த கெத்து தான். அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அவர்கிட்ட. இஸ் ரியலி அ கூல் காம் கை. அவ்வளவுதான், சில்லா இருக்காரு அவரு. அவர் அந்த கோவம்லாம் எதுவுமே இல்ல, திமிர் இல்ல, எதுவுமே இல்ல. சில்லா நான் வரேன், மேட்ச் ஆடுறேன், மேட்ச் உள்ள அக்ரஷன் இருக்கும், அதை காமிச்சு போயிட்டே இருப்பாரு. அவ்வளவுதான் விஷயம். அதுதான் அவரு. எனக்கு அவர் 2027 வேர்ல்ட் கப் ஓடிஐ ஸ்குவாட்ல கேப்டனா இருக்கணும். அவர் இருக்கணும் அந்த ஸ்குவாட்ல. அவ்வளவுதான், எனக்கு கேப்டனாவே எனக்கு வேணும். ஆனா அதுக்குன்ட்டு கில்ல நான் ஒதுக்கலாம் மாட்டேன். கில்லுக்கும் சான்ஸ் கொடுங்க. யாரு பெஸ்ட்ன்றது டிசிசிஐ டிசைட் பண்ணுங்க. 2 பேர்ல நீங்க ஒருத்தனை எவன் பெஸ்டோ, எவனோட ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கும், அவனை தூக்கி கேப்டனா நிக்க வைங்க. அப்பதான் இந்தியா வரும். அதுதான் விஷயம், வேற எதுவுமே இல்லை. ஓகே, ஆன்ஃபீல்ட்ல மேட்ச்லாம் பார்த்துருப்போம். இந்த டிவி எல்லாம் கிரிக்கெட் பாக்குறோம்ல, அந்த மாதிரி அந்த தமிழ் கமெண்ட்ரிலாம் எப்படி இருக்கு? தமிழ் கமெண்ட்ரி இந்த வார்த்தை இல்லை சொல்றதுக்கு. அதுல நான் தமிழ் கமெண்ட்ரி பார்க்க ஆரம்பிச்சது ஒன்லி ரீசன் RJB அவருக்காக தான். அவர் இருந்தா நான் அந்த மேட்சை எனக்கு எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாலும் சரி, எனக்கு அவரோட வாய்ஸ் கேட்கறதுக்குன்னு நான் பார்ப்பேன். ஹி இஸ் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்பீக்கர், பக்காவான RJ. அவர் இருந்தாருன்னா என்டர்டெயின்மெண்ட் மாஸ். அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கிட்ட யோசிச்சு பேசுறாருல, இல்ல மனசுல பட்டது பேசுறாரு. அது கிளீனா புரிஞ்சிச்சு எனக்கு. ஸ்கிரிப்ட் வச்செல்லாம் அவர் எழுதி அந்த மனுஷன் படிக்கவே இல்லை. மனுஷன் மனசுக்கு வந்ததை பண்றாருங்க. அவ்வளவுதான், பேசுற வார்த்தை ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றாங்க. அவரோட ஸ்பாட்டிஃபைல நடக்கிற பாட்காஸ்ட் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும், அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த விஷயம். அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமுமே அதான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ். அவர் பேசும்போது தான் மனசுல பட்டது ஜாலியா பேசுறாரு, ஜாலியா இன்டராக்ட் பண்றாரு, மாஸ் பண்றாரு. அவளுக்கு கலகிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு அவர் சத்தியமா சொல்றேன், ஐ ரியலி வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஹிம். ஹி இஸ் சச் அ ஜெம் மேன். தமிழ் சினிமாவுக்கு பக்காவான ஜெம் அவரு, பக்காவான என்டர்டெய்னர். இப்ப வந்துட்டு இருக்க கருப்பு பிளாஸ்ட் பண்ண போகுது. சூர்யா சொன்ன மாதிரி பிளாஸ்ட் தான். மே தெரிஞ்சிடும், ரிலீஸ் ஆனோன்னு தெரிஞ்சிடும், பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க சீரியஸா. தமிழ் கமெண்ட்ல இந்த பத்ரிநாத் அவர் பண்ற எல்லாருமே
ஆனா இப்ப நிறைய பேர் வந்து ஓப்பனா சொல்லிடுறேன், இதை நீங்க தப்பாலாம் எடுத்துக்க கூடாது. நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்க்கு ஸ்விட்ச் ஆகுறாங்க. அதுக்கான ரீசன்ஸ் வடிப்படியா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இட் நீட்ஸ் டு பி மச் மோர் பெட்டர். இட் நீட்ஸ் டு ஹேவ் மோர் ஹை ஸ்டாண்டர்ட். அது இருந்ததுன்னா தமிழ் கமெண்ட்ரி மதிப்பாங்க. ஆனா இங்கிலீஷை மதிக்கிற அளவுக்கு டெஃபினட்டா மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் வளர்த்துக்கணும். அதனாலதான் விஷயம். நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி பேசக்கூடாது, மொத்தம் ஆல்ரவுண்டரா பேசணும். இங்கிலீஷ்ல வந்து போய் இங்கிலீஷ் கமெண்ட்ரி ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா அந்த மேட்சுக்குள்ள நடக்கிற இன்சிடென்ட் தான் பேசுவான் தவிர வெளியில் நடக்கிறது ஒரு விஷயம் எடுத்துட்டு வர மாட்டான். கவனிச்சிங்கன்னா தெரியும். ஆனா தமிழ் அப்படி இல்லை. சிஎஸ்கே பத்தி திடீர்னு பேசுறாங்க. ஐ டோன்ட் நோ வை. அது இருக்கக்கூடாது. அது இல்லாம நீங்க பேசி பாருங்க, தமிழ் கமெண்ட்ரி டெஃபினட்டா ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா ஆர்ஜேபி இருந்தாருன்னா அது வேற, அவருக்குன்னே போயிடுவாங்க. நான்லாம் அவருக்குன்னே போய் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டிவி போட்டு உட்காருவேன். அதுதான் விஷயம். அவர் இல்லைன்னா நான் நேரா இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ்ல தான் மேட்ச் பார்ப்பேன். நான் எனக்கு ஜாலியா இருக்கும், அவ்வளவுதான். அதான் விஷயம். அதை நீங்க அதான் ஸ்டாண்டர்ட்ஸ் கரெக்டா வளர்த்துக்கிட்டீங்கன்னா, அவங்கள மாதிரி இங்கிலீஷ் மாதிரி நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா தமிழும் வளர்ந்துரும், கமெண்ட்ரியும் வளர்ந்துரும். வளராமலாம் இல்லை. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே நல்ல இந்தியன் நல்ல பிளேயர்ஸ் தான், எல்லாருமே நல்ல கிரிக்கெட்டர்ஸ் தான். டெஃபினட்டா அது அவங்களுக்கு தெரியும், எப்படி எடுத்துட்டு வரணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதை பிளான் பண்ணி ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா தமிழ் கமெண்ட்ரி எங்கேயோ போயிடும். இந்த 2 வருஷமா இந்த கான்ட்ரவர்சிலாம் சிக்கியிருந்தப்போ நிறைய ட்ரோல்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் எந்த மாதிரி? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கழட்டி விட்டுருங்க, கூட அம்மா தான் இருந்தாங்க, அவ்வளோதான். எனக்கு அவங்க இருந்தனால பெரிய சப்போர்ட். அவங்க தான் என்னை பேச மோட்டிவேட் பண்ணாங்க. நீ எவ்வளோதான் நெகட்டிவிட்டி, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, வாழ்க்கையில் நிறைய பார்ப்பேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அசிங்கமாக திட்டினா திட்டிட்டு போட்டோம், பார்க்காம விட்டுரு. நான்லாம் கவனிக்கிறது கூட இல்லை. என் கண்ணுக்கு எதிரில் கூட சேப்பாக் சைடுல என்ன பின்னாடி பஸ் சிரிச்சு போடுங்க, பின்னாடி பேசுவானுங்க. முன்னாடி அது பேச தைரியம் இல்லை, கேமரா பேச அழகா ஒரு இது இல்லை. ஆனால் வந்து சும்மா ட்ரெண்ட் ஆயிட்டா உடனே கலாய்க்க வேண்டியதுன்னு வந்துருவானுங்க. அதான் நடக்கும் வாழ்க்கையில். இன்னும் கேவலமான விஷயங்கள்லாம் பார்ப்பேன். ஒர்க் இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டுன்னா நிறைய நடக்கும், நிறைய பார்ஷியாலிட்டி நடக்கும், அதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மீடியாலாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் சின்ன விஷயம். இன்னும் நிறைய நடக்கும். மோட்டிவேட் பண்ணுவாங்க. எனக்கு அது அவங்க தான் பேக் போன், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி நத்திங், நோ வேர்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ். அவங்கள பற்றி நான் பேசுறது இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எவனுமே. சப்போர்ட் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை, டெஃபினட்டா இல்லை. 100% சொல்றேன். பின்னாடி பேசுற ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. பின்னாடி நிறைய பேசுவானுங்க. முன்னாடி வந்துட்டு டே ஆதர்ஷ் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சரிப்பாங்க. பின்னாடி ஒரு 10-20 வாட்டி நான் இல்லாதப்ப டெஃபினட்டா என்னை பத்தி கேவலகாரமா பேசுவானுங்க. வீடியோ பார்க்க போறாங்க. ப்ரோ பார்த்துட்டு போனேன், என்ன கவலை. பரவாயில்ல அவனுங்க அவனுக்கு பேசி யூஸே இல்லை, சரிங்களா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னா, கரெக்டான ஃப்ரெண்டுனா, இவன் வைரல் ஆனாலும் இவன் என்ன தப்பு பண்றான், இவன் என்ன பேசுறான்றத கரெக்டா வந்து நோட் பண்ணி சொல்றதுதான் உண்மையான ஃப்ரெண்டு. ஆனா இவன் வைரல் ஆயிட்டு இவனை கலாய்க்கிறான் பாத்தீங்களா, அது ஃபேக் ஃப்ரெண்டு. அண்டு இவன் கூட ஒரு சப்போர்ட்டா நிக்கணும். அது நிக்க மாட்டான் இந்த காலத்து பசங்க எவனுமே. உண்மையான ஃப்ரெண்டு கிடைக்கிறதுலாம் காலம் போயிடுச்சு, கிடைக்காது. கிடைக்கிறதுன்ற காலம் அம்மா தான் வேற யாரும் நிக்க மாட்டாங்க. நீ எவ்வளவுதான் தப்பு பண்ணாலுமே, என்னதான் பண்ணாலுமே, உன் கூட நிக்கிறது கடைசியில உங்க அம்மா அப்பா தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிக்க மாட்டானுங்க. காசு ஆகட்டும், அசிங்கம் ஆகட்டும், எதுவாகட்டும், அம்மா அப்பா தான். ஓகே, இப்போ சிஎஸ்கே எல்லாம் பேசியாச்சு. நம்ம பங்காளியோட நிலைமை பத்தி. பங்காளிகள் பிரதர்ஸ், நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட் இயர் டெஃபினட்டா வந்துடுங்க. இந்த இயர் பாடம் கட்டியாச்சு. அப்போ இந்த தெரியலங்க, எம்ஐ பத்தி எனக்கு தெரியல என்ன சொல்றதுக்குன்ட்டு. எனக்கு வார்த்தை இல்ல. இந்த குஜ்ரி மஸ்ட் பண்ற குஜ்ரி மஸ்ட், ஐயோ அவரு பிளாஸ்டிங். அவரு பண்ற ஒவ்வொரு வீடியோ பிளாஸ்ட் பண்றாரு. அவரு பாத்திருக்கீங்களா? நான் பாத்துருக்கேன் அவரோட எல்லா வீடியோஸும். சேப்பாக்களோட வந்துதான் நினைக்கிறேன் மேட்ச்க்கு. ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸ்ல மேல உட்காந்துட்டு அவருக்கு அந்த வீடியோ எல்லாம் பண்ணாரு. அந்த ஆர்சிபி ஸ்பைல இருந்து உள்ள ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு டப்புன்னு வருவார், ராஜ் ஸ்பீடா மாறிட்டு அப்படியே மாசா தலைவர் இறங்கி வருவாரு. எல்லாம் பிளாஸ்ட். அவரோட வீடியோஸ் எல்லாம் பக்கா என்டர்டெய்னர். பிளாஸ்ட் தான் அவரு, பியூர் பிளாஸ்ட் அவரு. அந்த ஸ்பை கண்டென்ட் ஆகட்டும், இல்ல ஒரு ஆர்சிபி ஸ்பையா நடிச்சா சிஎஸ்கே ஃபேனா மாறதாகட்டும், அந்த விஷயம்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா பண்றாங்க. செம்ம மாஸ். எனக்கு ரொம்ப என்டர்டெயின் பிடிக்கும். ராஜ்பிரியன்னா லவ் யூ. நான் மாஸ்னா நீங்க. மும்பை அது வந்துருவாங்க. சில் வந்துருவாங்க, அடுத்த வருஷம் வந்துருவாங்க. அவனும் சும்மா வெயிட் பண்றீங்க. மும்பை டெஃபினட்டா நெக்ஸ்ட் இயர் நல்ல ஒரு கம்பேக் பார்ப்போம். அது நல்லா தெரியும் எனக்கு. நீங்களும் மும்பையோட கம்பேக் வெயிட் பண்றீங்களா? நானும் வெயிட் பண்றேன். டெஃபினட்டா நம்மள குஜிலி மஸ் பண்ற போறாங்க. நம்மளாம் பண்ண மாட்டாங்க. நம்ம அதுக்குள்ள ஒரு பக்கா லெவல ஃபிட் பண்ணி வந்துருவோம். இனிமே இந்த மாதிரி கான்ட்ரவர்சி ஏதாச்சும் வந்தா ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கீங்களா? இல்ல வேணான்ட்டு நினைக்கிறீங்களா? கான்ட்ரவர்சின்ற விஷயம் எனக்கு வந்து இப்போ நான் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஃபைட் பண்ணுறது, அசிங்கமாக பேசுறது, இதெல்லாம் வந்து நான் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் மீடியாவில் நான் அதிகமாக இப்போ இன்னும் பேசுறது நீங்கள் பார்த்துருவே மாட்டீங்க. சேப்பாக்க வெளியில் வந்தால் அவங்களே வந்து கேட்பாங்க பேசுறீங்களான்ட்டு. அதில் தான் நான் பேசுகிறேன். மிச்சபடி நான் வாண்டடாக போய் இறங்குறது ஐ எம் ரியலி நாட் இன்ட்ரெஸ்டட். நான் தான் மீடியாவோட ரியாலிட்டி சொல்லிட்டேன். எனக்கு அது புரிஞ்சிச்சு.
19 எனக்கு புரிஞ்சிச்சு தான் மீடியான்ட்டு எனக்கு மதிக்க மாட்டானுங்கன்ட்டு. ஓகே, இந்த வருஷம் வந்து சிஎஸ்கே ஆக்ஷன்ல வந்து பெருசா பயங்கரமா சொதப்புனாங்க, நமக்கே தெரிஞ்சுது. அடுத்த ஆக்ஷன்ல இந்தந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுங்கப்பா, எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ரெஃபர் நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கான ஃபார்ம் இன்னும் அடுத்த ஐபிஎல் வரதுக்கு முன்னாடி நிறைய கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது, நிறைய இன்டர்நேஷனல் கேம்ஸ் நடக்க போகுது, நிறைய இந்தியன் கேம்ஸ் நடக்க போகுது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒழுங்கா கரெக்டான பிளேயர்ஸ் அனலைஸ் பண்ணி எடுங்க, சரிங்களா? ஒரு பிளேயர் மட்டும் டிபெண்டா இருக்காதீங்க, பேக்கப்ல ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் விஷயம் நான் சொல்லுவேன். இல்ல இந்த மாதிரி இப்போ இந்த பிளேயர் எடுத்தா நல்லா இருந்திருக்கும்ன்ற மாதிரி யாரும் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு எடுத்தானா லுங்கி நிகடி, நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த ஸ்குவாட்ல லுங்கி நிகடி இருந்தா பக்காவா இருந்திருக்கும். அந்த லுங்கி, ஏன்னா அவரோட பவுலிங் பக்காவா இருக்கும். எனக்கு அது சிஎஸ்கேக்கு இந்த மோமெண்ட்ல அவர் ரொம்ப தேவைப்பட்ட ஒரு பவுலரா இருப்பார். நேத்தர்லெஸ்க்கு கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்டாவா அவர் இருந்திருப்பாரு. ஆக்ஷன்ல நீங்க நேத்தர்லெஸ் இருக்காருன்னு நம்பி நீங்க இறங்குனீங்க கேமுக்குள்ள, நான் ரூல்ட் அவுட். இந்த இடத்துல லுங்கி நிகடி தான் காப்பாத்திருப்பாரு. அவர் மட்டும் நீங்க ஆக்ஷன்ல பை பண்ணியிருந்தீங்கன்னா. உங்களோட ஆல் டைம் சிஎஸ்கே 11 என்னவா இருக்கும்? ஆல் டைம் சிஎஸ்கே 11 இருங்க. ஃபேப் டு பிளஸிஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஷேன் வாட்சன் ரெண்டு ஓவர்சீஸ் ஓப்பனிங் நான் இறக்கி விட்டுருவேன். 1 டவுன்ல ரைனா என்னைக்குமே. அப்புறம் நம்மளோட அம்பத்தி ராயுடு 2 டவுன்ல. அதுக்கப்புறம் நம்மளோட எம்எஸ். ஓகே, நம்பர் 5 எம்எஸ். ஆமா, அதுக்கப்புறம் ஜட்டு பாய், அப்புறம் பிராவோ. அதுக்கப்புறம் பவுலிங் சைட்ல பாத்தீங்கன்னா ஐ வில் டேக் ஆன் அஸ்வின். ஓகே, அஸ்வின் எடுப்பேன். அப்புறம் தீபக் சஹார் எடுப்பேன். அப்புறம் மோஹித் சர்மா எடுப்பேன். அப்புறம் தாஹிர் எடுப்பேன். தாஹிர் இம்பாக்ட் பிளேயர்னு சொல்ல வந்தீங்கன்னா இப்ப இந்த மோஹித் சர்மாவை ஐ கேன் உட்கார வச்சுட்டு நம்மளோட ஆயுஷ் மாத்திரை. ஏன்னா நம்மளோட பேட்டிங் நீங்க யோசிச்சு பாருங்க, பிளாஸ்டா இருக்கும் பேட்டிங். இவங்களெல்லாம் செட் பண்ணி ஒரு ஸ்குவாடா நீங்க, அது நடக்காத காரியம். நடந்துருச்சுன்னா பிளாஸ்ட் தான், ஃபுல் பிளாஸ்ட். சிஎஸ்கே ஆல் டைம் பெஸ்ட் 12 இதுதான் இம்பாக்ட் பிளேயரோட. ரியலி இது வந்து இந்த மாதிரி ஸ்குவாட் எல்லாம் அமைஞ்சிச்சுன்னா சிஎஸ்கே தொடவே முடியாதுன்னு சொல்லிடுவேன் நான். ரியலி பிளாஸ்ட் ஆயிடும். ஒரு கேம் செக்மெண்ட் மாதிரி பண்ணிடலாமா? திஸ் ஆர் தட் தான். சரி, பெஸ்ட் பவர் பிளே பவுலர் கரண்ட் பிளேயர்ஸ். சரி, ஓகே. ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர். பவர் பிளேல எனக்கு தீபக் பிடிக்கும். ட்ரெண்ட் போல்ட்டை விட எனக்கு தீபக் சஹர் தான் எனக்கு பிடிக்கும். தீபக் சஹர், சிராஜ் ப்ரோ. சிராஜ், புவி, ஆர்ச்சர். 2 பேருமே நல்லா தான் பண்றாங்க. நான் ஐ வில் கோ ஃபார் புவி. ஸ்டார்க் இப்பதான் ஒரு கேம் ஆடி இருக்காரு. ஐ வில் கோ ஃபார் புவி. இல்ல, அவரு முந்தின ஐபிஎல்ஸ் ஆடி இருக்காருங்க. பட் எனிவே இந்த சீசன்ல எனக்கு புவி பிடிச்சிருக்கு. புவி, ஷமி. ஐ வில் கோ ஃபார் ஷமி பிகாஸ் அவர் ஒரு நல்ல பவுலர். ஷமி, ரபாடா, ஹேசல்வுட், பும்ரா. பெஸ்ட் பவர் பிளே பவுலர்ல பும்ரா. பெஸ்ட் ஃபினிஷர் தோனி இல்லாம. தோனி தான் எனக்கு புரியல. எனக்கு தோனி, இப்ப நீங்க சொன்னா தோனி சொல்றீங்க ஃபைனல். அதனால தோனியை மட்டும் விட்டுட்டு மத்த தோனி இல்லாமல மொத்த இந்தியன் ஐபிஎல்லையுமே நீங்க ஃபினிஷர் நான் சொல்றேன் மாதிரி. ஆமா, தோனி இல்லாமலே. ஆமா, தோனி மட்டும் முதல் சேனல்ல இப்பதான் பாக்குறேன் தோனி இல்லாம ஃபினிஷர். எதனாலனா தோனி சொன்னா தோனி சொல்றாப்ல, ஆனா தோனியை மட்டும் எடுத்துட்டு மத்த பிளேயர்ஸ்க்கு சொல்றேன். நல்லா இருக்கு ஆட்டம். போடுங்க, நீங்க ஆட்டத்தை போடுங்க. ரிங்கு சிங், ஹெட்மயர். ரிங்கு சிங், சஷாங்க் சிங். ரிங்கு சிங், ராகுல் தெவாட்டியா. ரிங்கு சிங், மேக்ஸ்வெல். ரிங்கு சிங், ஹென்ரி கிளாசன், ஸ்டோய்னிஸ். கிளாசன், ஜடேஜா. ஜட்டு, டோனன் ஃபெரேரா. ஜட்டு, மில்லர். ஜட்டு, ஹர்திக் பாண்டியா. ஃபினிஷர் ஜட்டு, டிம் டேவிட். ஸோ டிம் டேவிட். அடுத்ததா பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃபீல்டர்ஸ். சொல்லுங்க. சுப்மன் கில், திலக் வர்மா, ருத்ராஜ். திலக் வர்மா, மேக்ஸ்வெல், விராட் கோலி. விராட், மணிஷ் பாண்டே. விராட், சாட்னர். விராட், ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயர், ஜட்டு ப்ரோ. ஜட்டு, கிளென் பிலிப்ஸ். எனக்கு ஜட்டு தான். ஓகே.
ஃபைனலா பெஸ்ட் டெத் bowling ஆப்ஷன் டெத் bowling ஆப்ஷன். ஆமா. வித்தவுட் பும்ரா வச்சுக்கலாமா? வித்தவுட் ப்ரோ எனக்கு புரியல ப்ரோ இது ஏன் சேனல்ல எல்லாமே ஆக்வர்டா நடக்குதுங்க. தோனி இல்லாம ஃபினிஷர்ன்றீங்க, பும்ரா எல்லாமே எப்படி பும்ரா என் லிஸ்ட்ல இருக்காரு. பும்ரா சொன்னா பும்ரா தான் எல்லாரும் பிக் சரி ஓகே ஓகே ஒரு வித்தியாசமான விஷயம் இந்த சேனல் ட்ரை பண்ண நினைக்கிறாங்க. சரி ஓகே பும்ரா மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். சரி பண்ணலாம். இப்போ ஃபைனலா பெஸ்ட் டெத் bowling ஆப்ஷன் டெத் bowling ஆப்ஷன் வித்தவுட் பும்ரா. ஃபினிஷர்ல தோனி இல்ல, இப்ப டெத்ல பும்ராவே தூக்கிட்டாங்க. பும்ரா எல்லாம் ட்ரை பண்றாங்க. ஏன்னா பும்ரானா எல்லாம் பும்ரா எடுத்துருவாங்க, அதனால பும்ரா மட்டும் எடுத்துட்டு ஏதோ வித்தியாசமா ட்ரை பண்ண பாக்குறாரு ஏபிடி ப்ரோ. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சோ பும்ரா இல்லாம டெத் bowling யார் பெட்டரா பண்ணுவாங்கன்ற மாதிரி. சரி சிராஜா ஹர்ஷ்தீப் சிங்கா? டெத் bowling ஹர்ஷ்தீப்பா ஸ்டார்க்கா? ஸ்டார்க் பத்திரனா? ஸ்டார்க் ஷமி புவனேஸ்வர் குமார்? ஷமி லுங்கி இங்கிடி நட்ராஜன்? இங்கிடி பேட் கமின்ஸ் சுனில் நரேன்? டெத் bowlingல சுனில் ஸ்டார்டிங்லயும் போடுவார், மிடில்லயும் போடுவார், டெத்லயும் போடுவார். கோ ஃபார் சுனில். எங்க போனாலும் நல்லா போடுவார். சுனில் நரேன் ரபாடா ப்ரோ. ரபாடாவா பும்ராவா கேட்டா பும்ரான்றீங்க. பும்ராவை நான் எடுத்துக்கிறேன். ரபாடா தான் வின்னர். இல்ல எனக்கு புரியல எனக்கு பும்ரா தான் வின்னர். பும்ரா சொல்லவே இல்லையே. சோ ரபாடா தான் வின்னர் இந்த கேம்ல. இவ்வளவு நேரம் சிஎஸ்கே ஒரு பிக்கெஸ்ட் ஃபேன் பாய் நம்ம சேனல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. எப்படி இருந்தது? ஜாலியா போச்சு ப்ரோ. அவ்வளவுதான், மனசுல படதான் பேசினேன், நிம்மதியா இருக்கு. ஓகே, இதுக்கப்புறமா இன்னும் 2 மேட்ச் சென்னையில இருக்கு, போய் அங்கேயே பிளாஸ்ட் பண்ண போறீங்க. ஃபுல் பிளாஸ்ட் தான். எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? இப்போ சீசன் எந்த மாதிரி பண்ணலாம் சிஎஸ்கே நினைக்கிறீங்க? டெஃபினட்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்த 5 கேம் நல்லா இருக்கும். 2 கேம் இல்ல ஹோம் கேம்ஸ் இருக்கு, 3 அவே கேம்ஸ் இருக்கு. சந்தோஷமா ஜாலியா போய் எல்எஸ்ஜி கூட 2 மேட்ச் இருக்கு. எல்எஸ்ஜி கூட 2 இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, எல்எஸ்ஜி கூட 2, எஸ்ஆர்ஹெச் கூட 1, நம்மளோட இவங்க ஜிடி கூட 1 இருக்கு, டெல்லி கூட 1 இருக்கு. அடுத்த மேட்ச் டெல்லி கூட தான். அடுத்த மேட்ச் ஏப்ரல் 5 சாரி மே 5 டெல்லி கூட. இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு குவாலிஃபை ஆப்ஷன். இந்த 5 கேம் ஜெயிச்சாங்கன்னா கிளியர் கட் 3rd or 4th பிளேஸ். சோ வாய்ப்பு இருக்குங்கறீங்க? வாய்ப்பு இருக்கு. ஓகே, நம்பிக்கை தான். கீப் காம், பிலீவ் இன் சிஎஸ்கே. என்ன வேணா எப்ப வேணா நடக்கலாம். அடுத்த மேட்ச் சிஎஸ்கேக்கு இருக்கு, அதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இதே மாதிரி ஷோஸ் நம்ம சேனல் நிறைய பார்க்கணும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அது வரைக்கும் நான் உங்க லேபிடி, அப்புறம் அதர்ஸ். ஓகே நன்றி.